சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா ஆரூரமர்ந்த அரசே போற்றி சீரா திருமையாரா போற்றி சரணமஞ்சளியில் விழுந்து தாண்டவும் அமரர்க்காக புறமிசையை ஒருவர் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமு சிறப்பை மேவும் சிதம்பர்களே சென்றாட கரமணர் குவித்து வாழ்த்தி கடையனே வரம் கொண்ட முவை முளைப்பால் மனம் கொண்ட செவ்வாயும் வரம் கொண்ட களிமையில் 12 கற்பதரும் சிரம் கொண்ட மறையிடைச்சும் சேவனியும் செந்தூரல் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து சென்றேன் முந்தி பொடிவன முட்டி கொடுப்பன மொய்த்திருந்து பந்தித்து நின்ற படவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்திப்பறையணித்தாலும் ஐயாரணித்தவமே சிங்கப்பூர் அருள்மிகு ருத்ரகாளியம்மனுடைய திருவருட் கருணையினாலே 7 நாட்கள் நல்ல அன்பர்களோடு நல்ல சபையில் நல்ல செய்திகளை பற்றி பேசக்கூடிய பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதற்காக அன்னை ருத்ரகாளியம்மனுடைய திருவடிகளை வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றோம். வருகை தந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள், நம்முடைய திருமறை மாநாட்டு குழுவின் பெருமைமிகு தலைவர் அவர்கள் 1994 முதலாவதாக என்னை இந்த சிங்கப்பூருக்கு அழைத்து வந்தவர் ஐயா கருணாநிதி அவர்கள் திருவடிகளுக்கு வணக்கம். இந்த ருத்ரகாளியம்மன் ஆலயத்தினுடைய முன்னாள் தலைவர் அழகப்பன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். அன்பிற்குரிய வெங்கட்ராமன் அவர்களுக்கு வணக்கம். குமாரையா அவர்களுக்கு வணக்கம். மிக அருமையாக அப்பர் சுவாமிகளுடைய தேவாரத்தை தொட்டு நீ திருவையாற்றை பற்றி பேச வேண்டுமானால் அப்பரிடத்திலே தான் தொடங்க வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய விஜயலட்சுமி மோகன் அம்மா அவர்களுக்கு வணக்கம். ஐயா தாமரை செல்வன் அவர்களுக்கு வணக்கம். இந்த ஆலயத்தினுடைய தலைவர் கலை செல்வன் அவர்களுக்கு நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து வந்திருக்கக்கூடிய மற்ற சான்றோர் பெருமக்கள் எல்லாருமே வணங்கி இப்பொழுது நாம் திரு ஐயாற்றுக்கு போகிறோம். கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னால் திருவையாற்றை ஒட்டி 7 ஊர்கள். அந்த 7 ஊர்களிலேயும் ஒரே நாள்ல திருக்குட நன்னீராட்டு. 7 ஊர்ல ஒரே நேரத்துல திருக்குட நன்னீராட்டு. 1 திருவையாறு, 2 திருப்பழனம், 3 திருச்சோற்றுத்துறை, 4 திருவேதிகுடி, 5 திருக்கண்டியூர், 6 திருக்கூந்துருத்தி, 7 திருநெய்த்தானம். 7 ஊர்ல ஒரே நேரத்துல திருக்குட நன்னீராட்டு விழா செய்தவர் ஒரு சாமியார். ஆதீனம்ல செய்தவர் ஒரு சாதாரண சாமியார் சித்தர். 7 ஊர்ல கும்பாபிஷேகம். மேல சுவாமிக்கு அந்த தீர்த்தம் கிடைக்கிறார்கள். நிமிர்ந்து பார்த்தா 7 ஊர்லயும் அந்த சாமியார் மேல கோபுரத்துக்கு பக்கத்துல நிற்கிறார். அது எப்படி? திருவையாற்றில உள்ளவன் அங்க பார்க்கிறான், திருப்பழனத்தில உள்ளவன் அங்க பார்க்கிறான், திருச்சோற்றுத்துறையில உள்ளவன் அங்க பார்க்கிறான், திருவேதிகுடியில உள்ளவன் அங்க பார்க்கிறான், திருக்கண்டியூர்ல உள்ளவன் அங்க பார்க்கிறான், நெய்த்தானத்துல உள்ளவன் பார்க்கிறான். அது எப்படி ஒரே நேரத்துல 7 ஊர்ல ஒரு சித்தர் காட்சியளிப்பார்? அவர் சித்தர், அதனால் காட்சியளித்தார். இந்த சித்தருக்கு பேர் தெரியுமா? கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள். கோடகநல்லூர்னு திருநெல்வேலிக்கு பக்கத்துல உள்ள வரையிலும் தாமிரபரணி கரை. அங்கே வாழ்ந்த ஒரு பெரியவர், அவருக்கு பேரு சுந்தர சுவாமிகள். கல்யாணம் ஆனிச்சு, சொந்தக்காரன் பொண்ணு. கல்யாணம் நாங்க சரிட்டாரு, கல்யாணம் பண்ணிட்டாரு. முதல் இரவு
அந்த பொண்ணை மட்டும் உட்கார பக்கத்துல வச்சாரு. இவர் தியானத்துல உட்கார்ந்துட்டார். கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணுக்கு இந்த தியானம் ஒட்டி கொண்டது. அந்த பொண்ணு இவர் பக்கத்துல ஒரு தொட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கு. இந்த தியானம் அந்த பொண்ணுக்கு கிடைச்சிரு. அந்த பொண்ணு தியானத்துல உட்கார்ந்துருச்சு. காலையில விடிகிற வரைக்கும் கணவன் மனைவியும் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விடிஞ்சு பொண்ணோட அம்மா கேட்டா, எட்டி நேற்று ராத்திரி அவரு கூட சந்தோஷமா இருந்தியா? அந்த பொண்ணு சொன்னது, அம்மா வாழ்க்கையில இதுவரை அனுபவித்தறியாத பேரின்பத்தை அனுபவித்தேன். ஒருத்தர் ஒன்னோட தொடர்போட கிடையாது. அவருக்கு பேரு கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள். 50 வருஷத்துக்கு உள்ளதான் வாழ்ந்தார். பெரிய சித்தர். திருவையாத்துக்கு போனார். 7 பெருமக்கள் காலில் விழுந்தார். எல்லாம் தஞ்சாவூரை சுற்றி ஒவ்வொரு ஊர் எல்லாம் காலில் விழுந்தாங்க. கோயில திருப்பணி பண்ணணும். திருவையாறு தருமபுர ஆதீனத்திற்கு சொந்தம். இப்பொழுது இருக்கக்கூடிய 27வது மகா சன்னிதானம் மாசிலாமணி தேசிகர் பரமாச்சாரிய சுவாமிகள். மலேசியாவுக்கு வந்திருக்கார், சிங்கப்பூர் வந்திருக்கார், லண்டனுக்கு போயிருக்கார். ஒரு கால் அங்க வைப்பார், ஒரு கால் தர்மபுரத்துல வைப்பார். இப்ப அவர்தான் மகா சன்னிதானம். அவருடைய ஏற்பாட்டுல திருவையாற்றுல இப்ப 2வது முறையா கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அந்த காலத்திலே முதல்ல 7 ஊர்ல கும்பாபிஷேகம். 7 ஊருக்காரங்களை என்ன கேட்டாங்க? எங்க கும்பாபிஷேகத்துக்கு சாமி வரணும். கோடகநல்லூர் சுந்தர சுவாமி சரின்னுட்டார். அதே போல ஒரு ஆள் 7 இடத்துல இருப்பார். நிமிந்து பார்க்கிறாங்க, அந்த ஊர்ல 7 இடத்துல பெரிய அதிசயம். படங்கள் எடுக்கப்பட்டன. தர்மபுர ஆதீனத்தில் அந்த படங்கள் மாட்டி வைக்கப்பட்டன. கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் 7 ஊர்ல போய் நின்றார். அது என்ன சார், அந்த 7 ஊருக்கு என்ன பெருமை? அந்த காலத்துல சிலாத முனிவர் ஒரு முனிவர். அவர் தவம் பண்றார். ஏன் தவம் பண்றார்? குழந்தை வேணும். சிவபெருமான் அங்கே இருந்து ஆணையிட்டார், புத்திர காமேஸ்வரி யாகம் பண்ணார். தசரதர் அதான பண்ணினார். தமிழ்ல மகம் பிடி வெள்ளி நடத்தினார். ஒரு பெட்டி வந்து, என்னடா ஆச்சரியம் வந்து, பெட்டியை திறந்து பார்த்தார். அழகாக ஆண் குழந்தை. ஜப்பேசன் பேரு வச்சார். குழந்தைய வளர்த்தார். அசரீரி வாக்கு சொல்லிட்டு இந்த குழந்தைக்கு 16 ஆண்டுகள். எப்படி இருக்கும்? இவ்வளவு காலம் தவம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்து அதுக்கு 14 வருஷம்னா மனசு என்ன பாடுபடும்? இவருக்கு வருத்தம், குழந்தைக்கு வருத்தம். அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு தெரியுமா? திருவையாற்றுக்கு பெருமானை நோக்கி தவம் பண்ண ஆரம்பிச்சு. 5000 பேர் காட்சி கொடுத்தார். உனக்கு என்ன வேணும்? உங்களை விட்டு பிரியாம இருக்கணும். நம்மளா அப்படியே கேட்போம். அது வேணும், இது வேணும், பணம் வேணும், பைசா வேணும், பதவி வேணும் தானே கேட்போம். உங்களை விட்டு நான் பிரியக்கூடாது. சரி, அதே மாதிரி இருந்து நந்தியம் பெருமான். அதுதான் நந்தியினுடைய வரலாறு. சிவபெருமான் கோயில்ல நந்தி இல்லாம இருக்கா? எல்லா இடத்துலையும் நந்தி. அவருக்கு வாகனமே நந்தி தானே. தோடுடைய செவியன் விடையேறி. தோழன் சொல்லிவிட்டு அடுத்தாப்புல வந்தது ரிஷபம் தானே. தருமத்தினுடைய அடையாளம் ரிஷபம், தருமத்தின் வடிவம் ரிஷபம். அவர் ரிஷப வாகனத்தில் வர்றாருன்னா அறத்தின் மூர்த்தின்னு அர்த்தம். நந்தியம் பெருமான் இந்த பேரு பெற்றார், என்னை விட்டு பிரியாமல். இப்ப நந்திக்கு கல்யாணம் பண்ணணும். பொண்ணு பார்த்தாங்க. வசிஷ்ட முனிவருடைய பேச்சு. வசிஷ்டர் எங்கே இருந்திருக்கார்? மணபாடியில இருந்திருக்கார். மணபாடி கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்க செட்டு மின்னார் செஞ்சடையிலே மிளிர் கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மணபாடியுள் மாணிக்கமே, மண்ணே உன்னையல்லால் இது யாரை நினைக்கேனே. திருமணபாடி. மணபாடியுள் மாணிக்கம் வைரத்தூண். மணபாடியில அவர் இருக்க சிவபெருமான் ஆணையிட்டார். நந்தியம் பெருமானுக்கும் ஓம் பொண்ணு சிவசாம்பிகைக்கும்
கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சிவசாம்பிகை அந்த பொண்ணு, இவரு நந்தி. கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம்? எங்க ஊர்ல வச்சுக்கலாம். எந்த ஊர்ல? மணப்பாடியில. அம்மா பொண்ணு வீட்டுல தானே கல்யாணம் வைக்கிற பழக்கம். மணப்பாடியில. மணப்பாடியில கல்யாணம். சிவபெருமான் சொல்லிவிட்டாரா? நந்தியம் பெருமானும் அப்பா சினாத முனிவரும் யோசிக்கிறாங்க. கல்யாணம்னா பூகணும், கல்யாணம்னா மாப்பிள்ளை பொண்ணுக்கு நகை வரணும், வேதியர்கள் வரணும், அப்புறம் சோறு போடணும், எல்லாருக்கும் பணம் கொடுக்கணும். இதுக்கெல்லாம் வசதி இல்லை. சிவபெருமானே பெருமான் சொன்னார், கவலைப்படாதே. திருப்பழனத்திலே இருந்து பழம் வரும், திரு நெய்தானத்திலே இருந்து நெய் வரும், திருச்சோற்று துறையில இருந்து சோறு வரும், திருக்கண்டியூர்ல இருந்து கழுத்துல போடுற மகர கண்டி வரும், திருவேதிக்குடியில இருந்து வேதியர்கள் வருவார்கள், திருப்பூந்துருத்தியில இருந்து பூக்கள் வரும். கல்யாணத்தை நடத்து. எப்படி இருக்கு? அந்தந்த ஊர்ல இருந்து அங்கங்க எல்லாம் வந்து மணப்பாடியில் நந்தியம் பெருமானுக்கு கல்யாணம் நடத்தி வச்சது ஐயாரப்பன் அறம்படத்த நாயகி தர்ம சம்பந்தனி. கல்யாணம் எப்ப தெரியுமா? பங்குனி மாசம் புனர்பூச நட்சத்திரம். பங்குனி உத்தரம் யாருக்கு கல்யாணம்? நிறைய பேருக்கு கல்யாணம். மதுரை மீனாட்சிக்கு சொக்கலிங்க பெருமானுக்கு கல்யாணம் பங்குனி உத்தரம். தெய்வ யானைக்கும் திருப்பரங்குன்றத்து முருகப்பெருமானுக்கு. முருகப்பெருமான் சொல்றார், சங்க காலத்திலே என் பேரு எவ்வளவுக்கு பெருசா வந்துச்சோ அதை விட இப்ப ரொம்ப அதிகமா வந்துருச்சுடான். திருப்பரங்குன்றத்து முருகப்பெருமானுக்கு தெய்வ யானைக்கும் கல்யாணம் பங்குனி உத்திரம். தர்மராஜாவுக்கும் பாஞ்சாலிக்கும் கல்யாணம் பங்குனி உத்திரம். பத்மாவதி தாயாருக்கும் சீனிவாச பெருமானுக்கும் கல்யாணம் பங்குனி உத்திரம். சுந்தரருக்கும் பரகநாச்சியாருக்கும் கல்யாணம் பங்குனி உத்திரம். ஐயப்பன் அவதாரம் பங்குனி உத்திரம். இது பங்குனியில புனர்பூசம். பங்குனி புனர்பூச கல்யாணம் முடிக்கிறது. சிவபெருமான் நந்தியம் பெருமானை கூப்பிட்டார். புது மாப்பிள்ளைல கூப்பிட்டார். இந்த மாதிரி உன் கல்யாணத்துக்கு எல்லாரும் உதவி பண்ணியிருக்காங்க. ஆமா, அவங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கணுமா வேண்டாம்? போறோம், நான் வர்றேன், நீ கூட வா. திருவையாற்றிலிருந்து 2 பல்லக்கு போறோம். இன்னைக்கு சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் திருவையாற்றிலிருந்து 2 பல்லக்கு. ஒரு பல்லக்குல ஐயாரப்பர் அரண்மனத்தமாயி, இன்னொரு பல்லக்குல நந்தியம் பெருமான் சுயசாமிக்கும். திருவையாற்றிலிருந்து 2 பல்லக்கு தொடங்கும். நேர திருப்பழனத்துக்கு வரும் கும்பிடும். திருப்பழனத்து பெருமான் அது ஒரு பல்லக்கு சேர்ந்துக்கிறோம். இப்ப எத்தனை ஆச்சு? 3 பல்லக்கு. திருச்சோற்றுத்துறை வந்த சிவபெருமான் அவரை கூட்டிக்குவாங்க, 4 ஆச்சு. திருவேதிகுடி 5, திருக்கண்டியூர் 6, திருப்பூந்துருத்தி 7, திருநெய்த்தானம் 8 பல்லக்கு. புரியுதா? அங்க 2, மற்றது 6, 6, 2, 8 பல்லக்கு. 8 பல்லக்கள் காவேரி கரையில கம்பீரமா. இதுக்கு பேர் தெரியுமா? சப்தஸ்தான திருவிழா. பார்த்தவங்க இருக்காங்க, அவங்கள பார்த்தா நமக்கு புத்தி இருக்கணும். சப்தஸ்தான திருவிழா வேகாத வெயில். ஆனா அத்தனை பேர் கூட போவாங்க. வழியெல்லாம் சாப்பாடு மறக்க முடியாது. திருவையாற்றுக்கு அவ்வளவு பெருமை. திருவையாற்றுக்கு உள்ள பெருமையில முக்கியமான பெருமை இந்த சப்தஸ்தான திருவிழா. இப்ப நம்ம திருவையாற்றுக்கு பழைய வரலாறு கொள்ளும். அப்பர் சுவாமிகள் திருவடிகளை வணங்குகிறோம். அப்பர் அடிகள் தொண்ட நாட்டில திருக்காலத்திக்கு வந்தார். திருக்காலத்தில வழிபாடு பண்றார். அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் திருக்காலத்தி. திருக்காலத்தை பெருமான் எங்கே இருக்கான்? என் கண்ணுக்குள்ளே இருக்கான். இது கண்ணுக்குள்ளே இருக்கான். மனத்தகத்தான்
தலைமேதான் வாழ்க்கையில் உள்ளான் வாயார தன்னடியே பாடும் கொண்ட இனத்தகத்தான் இமயவிருந்தம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்தப்பாலான் இப்பால் செம்பன் குணத்தகத்தான் நறுங்கொன்றை கோவில் உள்ளான் பொறுப்புடையான் நெருப்புடையான் காட்டில் உள்ளான் கணத்தகத்தான் கைலாயத்து உச்சி உள்ளான் காலத்தியான் அவன் என் கண்டுடானே என் கண்ணுக்குள்ளே இருக்கான் தேனம் பூ வண்டுடன் ஒன்றையான்கான் திருவேகம் பத்தான்கான் தேனார்ந்துக்க ஞானம் பூங்கோதையாள் காலத்தில் அம்பாளுக்கு என்ன பேரு ஞானம் பூங்கோதை தேனப்பூ வண்டுண்ட ஒன்றையான்கான் திருவேகம் பத்தான்கான் தேனார்த்துக்க ஞானம் பூங்கோதையாள் பாகத்தான்கான் நம்பன்கான் நாள் வேதத்து ஒடியானான்கான் வானப்பேரூர் மறிய ஓடி மட்டித்து நின்றான்கான் கண்டார் சோலை காணப்பேர் ஊரான்கான் காணப்பேர்னா எந்த ஊரு காளையாங்கோல் காணப்பேர் ஊரான்கான் கரை கண்டங்கான் காலத்தியான் அவன் என் கண்ணுடானே அப்பர் சுவாமி திருக்காலத்தில பாடிக்கிறார். இது தென் கைலாயம். ஓ தென் கைலாயம்னா வட கைலாயம் எங்கே இருக்கு? அது இமயமலை போடக்கூட ஒத்த ஆடு. திருஞான சம்பந்தருக்கு பல்லக்கு பரிவாரம் நிறைய வரும். திருநாவுக்கரசருக்கு ஒரு உழவார படலை கையில் இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. ஒத்த ஆடு. அப்படியே கந்த ஆடை என்ன தெரியுமல்ல, கந்த. அந்த கந்த கூட மிகை, அதுவே கனமா இருக்காம பிறப்பருக்கள் உற்றாருக்கு உடம்பும் மிகையினார் திருவண்டு வெறும் கந்தையை கட்டிட்டு புறப்பட்டார். நடக்கிறார். காசி வாரணாசி. காசிக்கு ஒரு தடவை எல்லாரும் போயிட்டு வரணும். அருமையான இடம். முந்தையெல்லாம் 56,000 சந்து இருக்கும். நானே சந்தையில மாட்டிக்கிட்டு தவிச்சிருக்கேன், வெளியில போக முடியாதவங்க. அத்தனை சந்து, 56,000 சந்து. எவனாவது போலீஸுக்கு தப்பிக்கணும்னா காசியில போய் சந்துக்குள்ள ஒடிச்சுக்கிட்டாருன்னா போலீஸ் என்ன ஒரு பய கண்டுபிடிக்கணும். அத்தனை சந்து. இன்னைக்கு கோயில சுத்தி இருந்த வீடுகளை பூரா பிரதமர் நரேந்திர மோடி ஐயா காசு கொடுத்து 2 பங்கு பணம் கொடுத்து அவங்களுக்கு தங்குறதுக்கு தனியா இடம் கொடுத்து அந்த பகுதிகளை பூரா வாங்கி அதை பூரா இடிச்சு பார்த்தா உள்ள என்ன சிவலிங்கத்தை வச்சு மூடி வச்சு விட்டு எல்லாம் குடும்பம் நடத்தி. அவ்வளவு சிவலிங்கத்தை எடுத்து காசி கோயில்ல வச்சு அந்த பகுதியை பூரா ஒழுங்கு பண்ணி கங்கைகளை குளிச்சுட்டு எந்த சந்தம் கிடையாது. நேர ராஜபாட்டையில சிவலிங்கம் பெருமான் விஸ்வநாதரை வந்து கும்பிடலாம், அன்னபூரணி தாயார கும்பிடலாம். ஒரு ஓரத்துல பின்னால கொஞ்சம் தூரம் போனா விசாலாட்சியை கும்பிடலாம். அந்த மாதிரி பண்ணிருக்கோம். 70,000 பேர் நிக்கலாம். காசி கட்டாயமா இப்ப பார்க்கணும். நான் 10 வருஷத்துக்கு முன்னால போனேன், அதெல்லாம் கிடையாது. இப்ப போய் பார்க்கணும். கங்கைக்கு மிஞ்சின நதியும் இல்லை, காசிக்கு மிஞ்சின பதியும் இல்லை. பார்க்கணும். வழிபாடு யாரு? வாரணாசி. அது பேரு வாரணாசியா ரொம்ப பேர் வாரணாசின்னு எழுதுறாங்க. நாசிக்குள்ள ஒண்ணு இல்லை. வாராணசி. வாரான்னு ஒரு நதி, அசின்னு ஒரு நதி. இந்த 2 நதிக்கு இடையில காசி. வாரான் அசி, வாராணசி. அதான் பேரு. நம்ம வாரணாசின்னு அதை மாத்திட்டோம். நம்ம பண்ணுன வேலை. காசி வாரணாசி போய் பார்த்தார், கும்பிட்டார், வாடினார். சேக்கடார் பெரிய பணத்தில் இருக்கு. வாரணாசி கும்பிட்டார்கள். பாட்டு போச்சு, தொடங்கி. மயிலாப்பூருக்கு பாடுன பாட்டை தொடர்ச்சி போச்சு. அப்பர் சுவாமி மயிலாப்பூர் பெருமான பாடம் என்பதா திருவாத்தியூரை பாடுறாரு, எங்க திரு ஒற்றியூரை பாடுறாரு. மயிலாப்பூரை பாடம் என்பதா பாட்டு கிடைக்குது. சுந்தரமூர்த்தி சுவாமி திருப்பரங்குன்றத்தை பாடுறாரு, மதுரையை பாடுற பாட்டு கிடைக்கல. கரையாண்டுல போயிடுச்சு. வாரணாசி பாட்டு போயிடுச்சு. வாரணாசியை தாண்டுறாரு. நல்ல பயங்கரமான மலை, நேபாளம், காட்மண்டு எல்லாம் தாண்டி நடந்து போயிட்டு இருக்கார். கிட்டத்தட்ட காட்மண்டுல இருந்து 1000 கிலோமீட்டர்.
நியாகம்னு ஒரு பகுதி வரும். குளிர் இழுத்து கைலாஷ் போற வழி மவுண்ட் கைலாஷ் நியாகம்னு ஒரு பகுதி வரும். நியாகத்தை பார்த்தா ஒரு சிலை நம்ம பிள்ளையார் பற்றி பிள்ளையார் பாயிலேயே போற வழியில உள்ள போய் பார்த்தா குளிர் இழுத்து ராத்திரி எந்த வசதியும் கிடையாது. ராத்திரி தூங்குற பொழுது திடீர்னு இந்த மூச்சு கொஞ்சம் என்னன்னு கேட்டா ஆக்சிஜன் குறையுது. ஐயோ எவ்வளவு குறையுது? இல்ல கொஞ்சம் தான் குறையுது. வெளியில வந்து கொஞ்சம் சூடத்தை எடுத்து மூக்கல் எடுத்து வச்சு இறந்தாத்தாயா சூட வைப்பாங்க எங்க ஊர்ல. இப்ப உயிரோட கொஞ்சம் சூடத்தை வச்சு அப்படி எடுத்து பார்த்து ராத்திரி படுத்திருந்து எந்திரிக்கணும். நீயாகும் இதெல்லாம் கடுமையான வழி. அப்படியே ஒவ்வொரு வழியா போறார். அங்கு பக்கம் ஒரு 7-8 நாள் பயணம் நடந்து போறார். மானசரோவர் கரைக்கு போயிட்டார். பெரிய ஏரி 135 கிலோமீட்டர் மானசரோவர். அது வரைக்கும் போனார். முடியல, கால் போச்சு, விழுந்து அப்படியே நெஞ்சு நானே இழுத்து போனார். நெஞ்சு அரைச்சு போச்சு. நீ முடியாது, எதுவும் முடியாது. அப்படியே கிடக்கிறார். சிவபெருமான் அங்கே ஒரு அந்தணராக காட்சி அளிக்கிறார். அது யாரையா இங்க வந்து கிடக்கிறது? நான் கைலாசத்துக்கு போய் சிவபெருமானை பார்க்கணும். பொய்யா மனுஷனாவது கைலாசத்துக்காவது போறதாவது பேசாம திரும்பி போ மாட்டேன். ஆளும் நாயகன் கையிலையின் இருக்கை கண்டனால் மாடும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என வருத்தார். உடம்பு போகத்தானே போகுது, போயிட்டு போகுது. எங்க போனா என்ன, இங்க போயிட்டு போகுது. நான் கைலாசத்துக்கு போய் பார்க்காம இருக்க மாட்டேன். அண்ணலே என்னை ஆண்டு கொண்டு அருளிய அமுதே, விண்ணிலை மறைந்து அருள் புரி வேத நாயகனே, கண்ணினால் திரு கையிலையில் இருந்தனின் கோலம் நன்னி நான் தொழ நயன் அருள் புரி. கைலாசத்துல நீ எப்படி இருக்கிறியோ அதை நான் பக்கத்துல வந்து பார்க்கணும், அதுக்கு அருள் புரி என தொழுதார். சிவபெருமான் பார்த்தார், இந்த ஆள் போக மாட்டார். அப்பனே இந்த பொய்கையில் மூழ்குவாயா, உனக்கு கைலாச காட்சியை காட்டு. கைலாச காட்சியை தானே பார்க்கணும், காட்டு. தடுமாறிட்டு வந்தார். உருண்டு உருண்டு போய் பொய்கையில விழுந்தார். அவ்வளவுதான். முடிச்சு பார்க்கிறார். கண்ணி வைக்கிற நேரத்துல தஞ்சாவூர்ல இருந்து 11 கிலோமீட்டர் தூரம் திருவையாற்றில் வந்து இருக்கிறார். சத்தமே கிடையாது. போற போது அந்த கஷ்டம், கை போச்சு, கால் போச்சு, நெஞ்சு போச்சு. இப்ப சத்தமே கிடையாது. சுவடுபடாம, யாதும் சுவடுபடாம அப்படியே வந்துட்டு நிமிர்ந்து பார்க்கிறார். கைலாச காட்சி கிடைக்கணும். ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் ஒண்ணு உரசிக்கிட்டு கம்பீரமா வருது. அந்த பக்கம் பார்த்தா ஒரு ஆண் கிளியும் பெண் கிளியும் பக்கத்தில் வருது. இந்த பக்கம் பார்த்தா ஒரு காளையும் பசுவும் வருது. ஓ, மனமுத்த தம்பதியர் எங்கே சேர்ந்து வர்றாங்களோ அதுதான் கைலாச காட்சி. மாதர் பிறை கண்ணியானே. அது என்ன மாதர் பிறை? மாதர்னா இளமையான. மாதர்னா பெண்களுக்கு அர்த்தம் பண்ணக்கூடாது. மாதர் பிறை, இளம்பிறை. சிவபெருமான் தலையில இருக்கிறது முதுபிறையா இளம்பிறையா? என்னங்க, இளம்பிறை தானே. சிறையாரும் படக்கிளியே இங்கேவா தேனொடுவான் முறையானே உணர்த்தறிவன் மொய்பவள தொடு தரணம் துறையாரும் கடல் தோடி புறத்தீசன் துலங்கும் இளம்பிறையாடந்திருவான் எனக்கு ஒருதான் பேசாதே. ஞான சம்பந்தன் இளம்பிறை, தலையில இருக்கிறது இளம்பிறை. அதனால அதுக்கு என்ன பேரு வைக்கிறார்? மாதர் பிறை கண்ணியானை. அவனை மட்டும் பாடப்படாதான், அம்மாவையும் சேர்ந்து கொள்ளலாம். மலையான் மகளோடும் பாடி மாதர் பிறை கண்ணியானை. மலையான் மகளோடும் பாடி ஓதோடு நீர் சுமந்தேத்தி எல்லாரும் கும்பிடுறாங்க. தோல்ல காவேரி தண்ணி பூ எடுத்துக்கிட்டு போறாங்களா, நான் உங்களுக்கு பின்னாலே போறேன். அதுதான் புருஷன். முன்னால போகக்கூடாது, பின்னால போகணும். புரியுது? அவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு போகணும், கல்யாணம், நல்ல சாப்பாடுன்னு
எல்லாரும் சொல்றாங்க நமக்கோ அழைப்பு கிடையாது, சாப்பாட்டை விட்டுறக்கூடாது, நல்ல சாப்பாடு போகணும். என்ன செய்வேன்? யாராவது அழைப்பு உள்ளவர் முன்னால போவாங்க, அவரு பின்னால ஓட்டிக்கிட்டு அப்படியே போனான். இந்த ஆள் அவங்க டிரைவர் போல இருக்கு, நம்மளை ஓட்டுவாங்க. அடியார்களுக்கு பின்னாலே போனான் ஆண்டவனை அடையலாம். பசுமாட்டுக்கு பின்னாலே போகக்கூடாது, கண்ணுக்குட்டிக்கு பின்னாலே போகணும். கண்ணுக்குட்டி போற வழியில பசுமாடு வரும். அடியார்களாகிற கன்றுக்குட்டிக்கு பின்னாலே போனான் இறைவனாகிற பசு நம்மை தொடரும். அதனாலே புகுவார் அவர் பின் புகுவேன். யாதும் சுவடு படாமல் சத்தமே இல்லையா. திருவையத்துக்கு வந்துட்டேன். ஐயாரடைகின்ற போது காதல் மடப்பிடியோடு, பிடினா பெண் யானை, களிறுனா ஆண் யானை. காதல் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டே, கண்டே நவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே. அம்மா இன்னொரு பாட்டு, அருமையான பாட்டு பாடுங்க விஜயலட்சுமி. என்ன பாட்டு தெரியுமா? இந்த பாருங்க, பணம் தொலைஞ்சு போனா கண்டுபிடிச்சு போயிடலாம், தங்க நகை தொலைஞ்சு போனா கூட கண்டுபிடிச்சு போயிடலாம், நேரம் தொலைஞ்சு போனா கொண்டு முடியுமா? நேரம் களவு போகலாம். இந்த செல்ல வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவு நேரத்தை களவு கொடுத்தோம். என்ன சொல்றேன்? ஒழுங்காத்தான் இருந்தேன், என்னமோ அந்த நேரத்துல யாரோ ஒருத்தர் பேசினாருன்னு அதை தட்டேன். அது கை வேற இடத்துல பட்டுருச்சு. அந்த இடத்துல தில்லான மோகனாம்பாள் ஓடிட்டேன். அவ்வளவுதான், 2.5 மணி நேரம் முடிச்சு. நல்லா இருக்கு. சிவாஜி கணேசன், பத்மினி போட்டி போட்டு நடிக்கிறாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தானா 10 மணிக்கு ஆரம்பிச்சேன், ராத்திரி 12 ஆயிடுச்சு. நேரம் கடவுள் போயிடுச்சு. நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சே. பாடுறாரு, வளர்மதி கண்டி வினானை வார் உலகாடோடு பாடி களவு போடாததோ காவல். அவனை பாடினா நேரம் களவு போடாது. இல்லை, நாம் நேரம் கலந்து கொடுக்கணும். நம்ம இந்த செல்லை வச்சுக்கிட்டு நேரத்தை களவு கொடுப்போங்கிறது திருநாவுக்கரசருக்கு 7ஆம் நூற்றாண்டிலேயே தெரிஞ்சுக்கணும். களவு படாமல் செய்யாரடைகின்ற போது களவு படாததோ காலம் காண்பாங்களை கணிக்கின்றேன். அளவு படாததோரம்போடு ஐயாரடைகின்ற போது இடமன நாகு தடுவி ஏறுவது வந்த கண்டே. பசு காளை 7 மணி கண்ணியான ஏந்திடையாடும் பாடி காடொடு நாடு மலை கைதொடுதாட வருவேன். ஆடல் அமர்ந்துரைகின்ற ஐயாரடைகின்ற போது வேடை மயிலோடு கூடி, ஆண்மையிலும் பெண்மையிலும் பிணைந்து வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கைலாச காட்சி இங்க கிடைச்சது. கோயிலுக்குள்ள போனாரா சிவபெருமான் கம்பீரமா உட்கார்ந்து இருக்கார். ஐயாற்றுநாதர் அவரை தொட்டு கூட அபிஷேகம் பண்றது. அபிஷேகம் பூரா ஆவுதான் உண்மைதான் சாத்துவாங்க. அப்ப கூட கை படாது சொல்லிட்டு இருக்கின்றேன். சிவலிங்கத்தை சுத்தி பக்கத்துல பிரகாரம் வர முடியாது. ஒரு மண்டபம், மண்டபத்துக்கு வெளியில தான் பிரகாரம். சார், சிவலிங்கத்துக்கும் மண்டப தூணுக்கு நடுவில் வரக்கூடாது. ஏன்? அவருடைய ஜடாமுடி விரிச்சு கிடக்கும், சுத்தி ஜடையோட இருக்காரா. அதனால இன்னைக்கும் பிரகாரம் பக்கத்துல வர்றதில்லை. ஒரு மண்டபத்தை சுத்தித்தான் பிரகாரம். ஐயாரா ஐயாரா ஐயாரா. ஒரு மூலையில நின்று ஐயாரான்னு சத்தம் போட்டா 7 முறை கேட்கும். இன்னைக்கு நாளைக்கும் நான் போனா கத்தி பார்க்கிறேன். ஒரு தடவையாவது அவரை வாயார சொல்லி கூப்பிடுவேன். அவரை கூப்பிட்டா வந்துருந்தேன். அதுக்காக வேண்டி கூப்பிடுறது. அப்பர் சுவாமி உள்ள வந்தாரா, பார்த்தாரா, இருதல் துன்பப்படலன் மறைப்ப விஞ்ஞானம் என்னும் பொருள்தல் கண்ணிழந்து உன்பொருள் நாடி புகழிழந்த பொருடரும் தம்மை பரவ பொடு நரக குடி நின்று அருள்தரு கை கொடுத்தேற்றும் ஐயாரன் அடித்தலமே. ஐயாரன் அடித்தலமே அடித்தலமேன்னு 50 பாட்டுக்கு மேல பாடுது.
10 பாட்டு தானே பாடணும். பதிகம்னா 10 பாட்டு தானே. அப்படி ஞானசம்பந்தர் 11 பாட்டு, திருப்பாசுரம் 12 பாட்டு, அதுக்கு மேல கிடையாது. இது 50 பாட்டு. நம்ம மாணிக்க வாசகர் சுவாமி நீந்தல் விண்ணப்பம் பாடுற மாதிரி எல்லாம் ஐயா அதன் அடித்தளமே. சிந்திப்பறியன சிந்திப்பவருக்கு சிறந்து சென்றேன் முந்தின் பொழிவன முத்தி கொடுப்பன மொய்த்திருந்து பந்தித்து நின்ற படவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்திப்புறையணிந்தாலும் ஐயா அதன் அடித்தளமே. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இதெல்லாம். ஏனோ படிக்கிறேன், சந்தோஷமா இருக்கு. திருவையாறு இப்போ 2வது செய்தி. நால்வர் பெருமக்களாலும் பாடப்பட்ட திருத்தலம் திரு ஐயாறு. அப்பர் சுவாமி ஆச்சா அடுத்தாப்பத ஞானசம்பந்தர் அங்க போனார். அழகான பெண்கள் கோயிலை சுத்தி வந்தாங்க. இந்த பெண்களை எல்லாம் பார்த்தா மயில் மாதிரி. குயில கேட்டாதான் சந்தோஷம், மயில பார்த்தாலே சந்தோஷம். மயில் மாதிரி நடக்கிறாங்க. அங்க வச்சு உழவு அடிக்கிறாங்க. ஒரு குழந்தை புடியும் பார்த்து மேல போய் மழை வருதான்னு மேகத்தை பார்த்து என்ன அர்த்தம்? இந்த பெண்கள் நடந்து போனது மயில் மாதிரி இருந்துச்சான். இந்த உழவு அடிக்கிறது இடி இடிக்கிறாப்புல இருந்துச்சான். அட, மயில் நடக்குது, இடி இடிக்குது, ஒருவேளை மழை வரப்போகுதோ அப்படின்னு குரங்கு மேல பார்த்தது. எந்த ஊர்ல? திருவையாறு. கடைசி காலம் புலனைந்தும் பொறி கலக்கி நெறிமயங்கி அறிவழித்திட்டு ஐமேறு ஊற்றி. ஐயன தெரியுமா? சளி. கடைசி காலத்துல சளி புறப்பட்டு இங்க வந்து அடைஞ்ச ஒன்னும் பேச முடியாது. அங்க 40 கோடி வச்சிருக்கேன், இங்க 500 கோடி வச்சிருக்கேன், ஒன்னும் சொல்ல முடியாது. அத்தனை கோடிகள் ஒரு கோடிக்கு ரெடியா நிற்கும். புரியுதுல்ல? கடைசி அந்த கோடி தான் மிச்சம் போகுது, மற்ற எந்த கோடிக்கும் மிச்சது. அப்படியே இங்க அடைக்குமா பெருமானே? அந்த நேரத்துல நீதான் காப்பாற்ற. புலனைந்தும் பொறி கலக்கி நெறி மயக்கி அறிவு அடித்திட்டு ஐ மேல் உத்தி அனமந்த போதாக அஞ்சேடந்தரும் செய்வான் அமர் கோயில் வனம் வந்த மணவார்கள் நடமாட முளவகிர மலையற்று அஞ்சி சில மந்தி நபுகள் கடுவன்னா ஆண் குரல். சில மந்தி மழ வந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாறு. சம்பந்த சுவாமி தேவன், சுந்தரமூர்த்தி சுவாமியும் சேரமான் பெருமானும் வர்றாங்க. காவேரி என்ன எங்க? திருவையாறு வர முடியல, வெள்ளம் போகும். எப்படி இருக்கும்? ஐயாறுடைய அடிகளோ அறவும் திரை காவிரி போட்டது. ஐயாறுடைய அடிகளோ காவேரி விரிச்சு வழிவிட்டது. 2 பேரும் வந்துட்டாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருவையாறு முக்கியமான செய்தி. திருவையாற்றில் ஒரு அர்ச்சகர் காசிக்கு போயிட்டார். அர்ச்சகர்களுக்கு முறை இத்தனாம் தேதியிலிருந்து இத்தனாம் தேதி வரைக்கும் இந்த அர்ச்சகர் தான் கோயில்ல வழிபாடு பண்ண பூஜை பண்ண. இவர் முறை வந்துருச்சு. இவர் காசியில் இருக்கார். முறை விட்டுட்டா அவ்வளவுதான் போச்சு. சிக்காகோவுல தங்கம் பட்டர்னு ஒருத்தர் இருக்கார். மதுரை மீனாட்சி கோயில்ல இருந்தார். இப்போ அவருக்கு வயசு 100 வயசு. நான் இப்போ இந்த மே மாசம் அவரை போய் பார்த்துட்டு வந்தேன். 100 வயசு தங்கம் பட்டது மதுரை. அவர் மகன் அங்கே இருக்கார். அவங்களுக்கு மீனாட்சி கோயில்ல முறை இருக்கு. அந்த முறை காலத்துல அவங்க யாராவது வந்து ஆலயத்துல வழிபாடு பண்ணி பூஜை பண்ணணும். மகன் வந்து 10 நாள் மதுரையில தங்கி முறை பண்ணிட்டு கோயில்ல பூஜை முடிச்சுட்டு சிக்காகோ. எப்படி இருக்கு? முறைன்னா ஒழுங்கா பண்ண. முறையினால ஒழுங்குத. திருமுறைன்னு ஏன் பேர் வச்சேன்? ஒழுங்காக தொகுக்கப்பட்டவை. அதனாலதான் திருமுறையினே அதுக்கு பேரு. இது முறை வந்துருச்சு. இவர் காசியில மாட்டிட்டார்.
பையன் மனைவி பெருமானே திருவையாற்று பெருமானே அவர் காசியில இருந்து வரலாம். அந்த காலம். இந்த காலமா காலையில மதுரையிலிருந்து 7 மணிக்கு புறப்பட்டா சாயங்காலம் 7 மணிக்கு காசி விஸ்வநாதர் சந்நிதியில போய் நிக்கணும். நின்றுருக்கேன் ஒரு பிளைட்டு நேரம் வரும். இப்ப மதுரையில இந்த பிளைட்டை கேன்சல் பண்ணிட்டேன். மெட்ராஸுக்கு வந்து மெட்ராஸ்ல இருந்து அடுத்த பிளைட் பிடிச்சு காசிக்கு போகணும். இல்ல பெங்களூரு போய் காசிக்கு போகணும். இல்ல ஹைதராபாத் போய் காசிக்கு போகணும். எப்படியோ சாயங்காலத்துக்கு காசிக்கு போயிடலாம். அந்த காலம் அப்படி இல்லை. மாட்டு வண்டி கட்டி வாங்கலாம். 100 பேர் புறப்படுவாங்கலாம் கிராமத்திலிருந்து. எல்லார்ட்டையும் சொல்லிட்டு 6 மாசம் கழிச்சு 2 மாடு மட்டும் திரும்பி வரும். அதுதான் அந்த காலத்துல காசி யாத்திரை. எல்லாம் பண்ணி முடிச்சு அரிசி வாங்கிட்டு போயிடுவாங்க. புரிஞ்சுக்கிட்டு காசி யாத்திரை இன்னைக்கு இப்படி அன்னைக்கு அப்படி. அறவும் திரை காவிரி போட்டத்து ஐயாருடைய அடிகளோட்டாரே. அந்த காலத்துல அவ்வளவு கஷ்டம். காசிக்கு போனவர் வரல. உள்ள மனைவி கும்பிடுறாங்க. மறுநாள் காலையில வந்துட்டேன். எப்படி வந்தீங்க? அப்படித்தான் வந்தேன். பூஜை முறை நடக்குது, ஒழுங்கா பண்ற, ரொம்ப நல்லா பண்ற. 6 மாசம் வச்சுக்கிட்டுங்களேன். 6 மாசம் முறை ஒழுங்கா பண்ணிட்டேன். அன்னைக்கு முறை முடியுது. முடிஞ்சு பார்த்தா அவர் மாதிரி இன்னொருத்தர் காசில இருந்து 2 பேரும் சேர்ந்துக்கிறாங்க. என்னடா இது டபுள் ஆக்ட்? நம்ம சினிமாவில் டபுள் ஆக்ட் வரும். டபுள் ஆக்ட். இவர் இத்தனை காலமா இருக்காரு. அவர் வந்தாரு. யாரு ஒரிஜினல் யாரு டூப்ளிகேட் புரியல. யாரு எல்லாம் தவிக்கிறாங்க. அவர் இவரை பார்த்து நீ யார்? இவர் அவரை பார்த்து நீ யார்? ஒருத்தர் என்ன சொல்றார்? என்ன நீ யாருன்னு நான் கேட்கிறேன். இப்ப பாரு, மடமடல் வந்தார். ஐயாரப்பர் சந்நிதிக்கு வந்தார். சந்நிதியிடம் மறைஞ்சின. புரிஞ்சிருச்சு. வந்தது யாரு? சிவபெருமான். ஐயாரதனில் சைவனாகியும் மாணிக்க வாசகன் திருவாசகம். ஐயாரதனில் சைவனாகியும் தன்னைத்தான் அர்ச்சித்த மூர்த்தி. அவர் தன்னையே வழிபாடு பண்றார். அவர் தான் அர்ச்சிக்க வேண்டியவர். அவர் தான் அர்ச்சனை பண்றவர். 2 அவர் தானே. சிவபெருமான் தனக்குத்தானே அர்ச்சனை பண்ணின ஒரு திருத்தலம் திரு ஐயாறு. 4 வரலாம். அது பத்தாதுன்னு இன்னொருத்தர் நிதி சால சுலபா. ராம சந்நிதி சால சுலபா. ஏப்பா இந்த பணம் உனக்கு சுலபமா இல்ல ராமனுடைய சந்நிதி சுலபமா? யாரு கேட்டார்? தியாகம் விரும்பும். அருமையான தெலுங்கு பாட்டு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ராமான்னு சொல்றீங்களா இல்லையா? ராமாங்கிறது சைவமா வைஷ்ணவம்? என்னமா நம்ம எல்லாம் வைணவம் தானே நினைச்சுட்டு இருக்கோம். ராமர்னா 10 அவதாரத்துல ஒருத்தர். தியாகம் குருமம் சொல்கிறார், ராம என்பது சைவ வைஷ்ணவ ஒற்றுமை. ஆச்சரியம். ஓம் நமோ நாராயணாய. நாராயணாவில் 2வது எழுத்து என்ன? ரா. ஓம் நம சிவாய 2வது எழுத்து என்ன? மா. 2ஐயும் சேர்த்தா ராம. சொன்னது தியாகம் பிரம்மம். பிரம்மம்னு அவருக்கு பேர். நாதம் பிரம்மம் மாதிரி இது தியாகம் பிரம்மம். தியாகம் பிரம்ம சுவாமிகள் அங்கே இருந்தார். ராமனை கண்டார். ராமர் விக்கிரகத்திலேயே ராமர் எழுந்தருளப்பண்ணம் செய்தார், வழிபட்டார். இந்த பெருமையெல்லாம் நம்முடைய திருவையாற்றுக்கு உண்டு. இப்ப நம்ம திருவையாற்று கோயிலுக்குள்ள போறோம். இதுவரைக்கும் திருவையாற்றை பற்றி கொஞ்ச நேரம் சொன்னார். கோயிலுக்குள்ள போறோம். இன்னும் சில சிறப்புகள். ஒண்ணு, திருவையாற்றுல பெருமாள் கோயில் கிடையாது. கிடையாதுமா, போய் பாருங்க பெருமாள் கோயில். ஆனா அம்பாள் சந்நிதிக்கு எதிர்த்தாப்புல பாபா சாமி அக்ரகாரம்னு ஒரு அக்ரகாரம் இருக்கு. பாபா சாமி அக்ரகாரம் நேர அம்பாள் சந்நிதி. அம்பாளுக்கு என்ன பேரு? அறம்பளத்த நாயகி, தர்ம சம்பந்தனி.
கடவுள் கொடுத்த நெல்லை வச்சு 32 அறம் செய்தாள். அதனால அவளுக்கு என்ன பேரு? அறம் வளர்த்த நாயகி. அவள் சந்நிதிக்கு நேர அந்த பாபா அக்ரகாரம், பாபா சாமி அக்ரகாரத்துல ஆஞ்சநேயர் அம்பாளுக்கு நேர அவர் எங்க அங்க வந்தாரு. ஆஞ்சநேயர் எங்க வேணாலும் இருப்பாரு. தெரியுமா உங்களுக்கு? மயிலாப்பூர்ல சாந்தோம்ல ஒரு சர்ச் இருக்கு. சாந்தோம் சர்ச்சில் போய் பாருங்க, தூணல ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் இப்போ சாந்தோம் சர்ச்சுக்கு போனாங்க. ஆஞ்சநேயர் போனல, ஆஞ்சநேயர் இருந்த இடத்துக்கு சாந்தோம் சர்ச்சு வந்துருச்சு. இன்னைக்கு இருக்க பாபா சாமி அக்கிர காலத்துல கும்பிட்டபடிக்கு ஆஞ்சநேயர் இருக்காரு. என்ன சார், பெருமாளை கிடையாது. ராமர் இந்த தனியா நேர ஆஞ்சநேயர் இருப்பாரு. என்ன ஆஞ்சநேயர் மட்டும் தனியா இருக்கு. ராமர் இருக்கிறார். யார் ராமர்? அம்பாள், அறம் வளர்த்த நாயகி, அவள் தான் ராமர். என்ன சொல்றீங்க? ஆமா, அரண் என்பது ஆண்பால், அரி என்பது பெண்பால். அரணுக்கு பெண்பால் என்னமா? அரிதானே. மூடனுக்கு பெண்பால் மூடியா, மூடத்தி. தொண்டனுக்கு பெண்பால் தொண்டியா, தொண்டச்சி. சூதர் மனைகளிலே அன்னை தொண்டு மகளிர் உண்டு, சூதிர் பணையம் என்று ஆங்கொரு தொண்டச்சி போவதில்லை. அரணுக்கு பெண்பால் அரி. சிவபெருமான் ஆண்மை, பெருமாள் பெண்மை. அது அப்பா, இது அம்மா. அலங்காரம் யாரு கேட்டீங்க? சிவபெருமானுக்கு மகாவிஷ்ணு. அம்மா தானே அலங்காரம். அப்பா ஒரு பாகம் ஒரு வேட்டி கட்டிட்டு போயிருந்தாரு. இல்ல அது முன்னாடி ஒரு பாகம் போகணும். அப்பா யாரு? சிவபெருமான். அம்மா யாரு? பெருமாள். ரெண்டு ஒண்ணுதான். இதுல ஏண்டா சொன்னேன்? அம்பாள் தான் பெருமாள். அதனாலதான் பெருமாள் சந்நிதிக்கு எதிர்த்தாப்புல, அதாவது அம்பாள் சந்நிதிக்கு எதிர்த்தாப்புல பாபா சாமி அக்ரகாரத்துல ஒரு ஆஞ்சநேயர் அம்பாளை ஆஞ்சநேயர் கும்பிடுறாங்க. அம்பாள் தான் பெருமாள்னு உங்களுக்கு யாரு சார் சொன்னா? அப்பர் சுவாமி தான் சொன்னாங்க. எங்க சொன்னார்? அரியதால் தேவி இல்லை, ஐயன் ஐயாரே. அரியனா யாரு? பெருமாள். பெருமாள் தான் மனைவி. நீ எத்தனை மனைவி பேரு போட்டாலும் அத்தனை மனைவியிலையும் பெருமாள் தான் போய் உட்கார்ந்து இருப்பார். மதுரங்கீனாட்சி பெருமாள், மயிலாப்பூர் கற்பகாம்பிகை பெருமாள். எல்லாம் செவப்பா பச்சையா? எத்தனை அம்பாள், எல்லாம் பச்சையா செவப்பா? பச்சை. மகாவிஷ்ணு என்ன நிறம்? பச்சை மாமலை போல் மேகம், பவளமாய் கமல செங்கண், அச்சுதாரமரே. ஆயர்தம் கொடுத்தே இச்சுவை தகிரையான் போல் இந்திரலோகமாடும், அச்சுவை பெரிதும் வேண்டே அரங்கமான கருளானே. பெருமாள் பச்சை நிறம், அம்பாள் நீலம் கருப்பு பச்சை எல்லாம். நீலி என்ன? நீல நிறம். பெருமாள் நீல நிறம் தெரியுமா? ராமரர் பாடுற கம்பர் நீல நிறத்து நெடுந்தகை வந்து ஓர் ஆலமர் வித்தின் அரும்பொருள் ஆன. கம்பர் பாடுற நீலம் கருப்பு பச்சை எல்லாம் ஒரு மாதிரி. அம்பாள் என்ன நிறம்? பச்சை. ஓங்காரி என்பாள், அவள் ஒரு பெண்பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள். ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு கிரீங்காரத்தொண்டே இனிதமர்ந்தாளே. அதனால அம்பாள் யாரு? பெருமாள். அம்பாளுக்கு எதிர்த்தாப்புல அந்த ஊர்ல மட்டும் ஆஞ்சநேயர் சன்னதி. அறியலால் தேவி இல்லை, ஐயன் ஐயாரே. ஆடி அமாவாசை அன்னைக்கு இந்த கைலை காட்சி இப்போ நடக்கும்.
அப்பர் சுவாமி கைலாச காட்சியை பார்த்தாரே, ஆடி அமாவாசை அன்னைக்கு நடக்கிறது. இன்னொரு முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்லணும். எத்தனை பேர் போயிருக்கீங்க திருவையாற்றுக்கு? போயிருக்கீங்கல்ல? ஆமா, இந்த தெற்கு பக்கத்துல ஒரு சிறப்பான சந்நிதி ஒன்று இருக்கு. தெற்குல ஞாபகம் வருதாமா? ஆட்கொண்டார் சந்நிதி. குங்கிலியம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. குங்கிலியம் ஞாபகம் வருதா? குங்கிலிய கலையர். வர்ற ஆகஸ்ட் மாதம் திருமுறை மாநாட்டு குழுவின் சார்பில் நம்முடைய ஆங்கி வரதராஜன் ஐயா அவர்கள் நடத்தக்கூடிய நாடகம் குங்கிலிய கலையர். தெரியுமா? குங்கிலியம் போட்டதுனால கலையருக்கு என்ன பேரு? குங்கிலிய கலையர். ஆட்கொண்டாருக்கு முன்னால குங்கிலியம் புகைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த தெருவுக்கு யமன் வந்ததே என்ன சார்? ரீல் பயங்கரமா கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு ரீல் இதுவரைக்கும் விட்டது. அந்த தெருக்காரன் சாக மாட்டானா? சாம எங்கேயோ சென்று ஆட்கொண்டாருடைய குங்கிலியம் புகை எவ்வளவுக்கு மனம் இருக்கோ அது வரைக்கும் யமன் வரமாட்டேன். போய் பாருங்க அந்த ஊருக்காரன் கிடைக்கும். நான் ஒரு 7-8 நாள் இங்க தங்கி இருந்தேன். எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் ஒரு வீடு வச்சிருந்தார். அப்புறம் நம்ம அடிக்கடி போறோம்னா அதை விட்டுட்டாரு. அது வேற அந்த காலத்துல அங்க போய் அம்மாங்க என் மனைவியினுடைய தாத்தா. அப்புறம் விட்டுட்டு அவரும் காரணமாயிட்டாரு. அங்கே ஆட்கொண்டார் சந்நிதி தெருக்குல எல்லாரும் வழிபாடு பண்ணுகிறார்கள். அது ஒரு பெரும் சிறப்பு. ஆட்கொண்டார் சந்நிதிக்கு யமன் வரமாட்டான். இன்னொரு செய்தி, இதெல்லாம் திருவையாறுங்கிற பொழுது மனசுல நிறைய செய்திகள். அடுத்த செய்தி, எங்க சொந்த ஊர் தேவகோட்டை. அங்கே சின்ன சேவுகன் செட்டியார் அப்படின்னு ஒருத்தர். சேவுகன்னா தெரியுமா உங்களுக்கு? சேர்னா காலமாடு, உகன்னா அதை செலுத்தக்கூடியவன். ரிஷபத்தில தானே சேவகன் வந்தார். அதனால சேவுகன் என்பது யாரு பேரு? சிவபெருமான் பேர். விடையேறி அவ்வளவுதானே. சேவுகன். உகன்னா செலுத்துவது. சேர்னா சேக்கப்பன் பேர் வைப்பாங்க. ரிஷபத்திற்கு அப்பன் சேக்கப்பன். ரிஷபத்தில் வரக்கூடிய அப்பன். இவருக்கு பேரு சின்ன சேவுகன் செட்டியார் பேர். ஒரு நாள் திருவையாற்றுக்கு வந்தார். என்ன எப்ப தெரியுமா? 1925 ஒட்டி 100 வருஷத்துக்கு வந்தார். திருவையாற்றுக்கு வந்தாரா? அரம்படத்த நாயகி கோயில் வந்தார். கோயில் அங்கங்க கொஞ்சம் சரியா இருக்கு. ஆகினன் கோயில் ஏகப்பட்ட கோயில் ஆகினது. அவங்க இதை பார்ப்பாங்களா அதை பார்ப்பாங்களா? அதனால எதையுமே பார்க்க மாட்டாங்க. அப்படி கோயில் அப்படி கிடந்துச்சு. செட்டியார் பார்த்தார். அரம்பணத்த நாயகி கோயில கருங்கல்லால கட்டுறேன். மற்ற எல்லாம் வெள்ளக்கண்ணி. கருங்கல் கிடைக்காது. கருங்கல்ல முகம் பார்க்கலாம். முகத்தில் முகம் பார்க்கலாம்னு சினிமா பாட்டு பாடுற பாருங்க. கருங்கல்ல முகம் பார்க்கலாம். கருங்கல் அந்த ஊர்ல கிடைக்குமா? கிடைக்காது. சொல்லி வடநாட்டிலிருந்து பெரிய பெரிய கல் எல்லாம் கொண்டு வந்து திருப்பணிய ஆரம்பிச்சிட்டார். தர்மபுர ஆதீனம் விட்டுவிட்டார். ஏன்னா கோயில் ஆதீனத்து கோயில். கருங்கல் திருப்பணி, அருமையான திருப்பணி செஞ்சுக்கிட்டே இருந்தாரா. அந்த ஊருக்காரங்க இவர் மேல கேஸ் போட்டாங்க. அதென்ன எங்க ஊர்ல வந்து நீ திருப்பணி பண்றது? நம்ம தமிழ்நாட்டுக்காரனுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு. என்ன தெரியுமா? நானும் உட்பட மாட்டேன். உட்படுறவனையும் உட்பட விட மாட்டேன். அதனை நீ மட்டும் உட்படுறது போ, எல்லாரும் மொத்தமா சேர்ந்து போயிடுவோம். இவனும் வரமாட்டான், வர்றவனையும் விட மாட்டேன். கோர்ட்டுல கேசு, வாரியார் மேல கோர்ட்ல கேசு. வடலூர்ல அப்படி கோர்ட்டுக்கு கேஸ். இவருக்கு கோர்ட்டுக்கு அலைவாரா, கோயிலுக்கு அலைவாரா? ரொம்ப கஷ்டம். 7 வருஷம் 8 வருஷம் என்னென்னமோ சொன்னாங்க.
அவர் கவலைப்படவே இல்லை. ஒரு பக்கம் சிற்பிகள் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் வக்கீல் தெய்வம் சொல்லி கோர்ட்டில கேஸ் நடக்குது. தமிழ்நாட்டில் கோர்ட்டில கேஸ் போட்டால் நம்ம பேரங்காலத்தில ஜட்ஜினுடைய பேரன் சொல்றான், அதுக்குள்ள வக்கீல் ஐயா பேரன் 15 வீடு கட்டிக்கிறான். இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து. அது மாதிரி 7 வருஷம் 8 வருஷம் எப்படி இருக்கும்? கோயில் வேலை நடந்துகிட்டே இருக்கு, கேஸ் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. 1935 ஒட்டி அவர் காலம் சின்ன செல்வர் செட்டியார். அவர் மகன் 24 வயசு மெய்யப்ப செட்டியார் என்பவர். அவர் பொறுப்படுத்து கேஸ ஜெயிச்சு 10 லட்சம் ரூபாய் செலவு 1937 திருவையாற்றில அறம்படத்த நாயகியினுடைய கருங்கல் திருப்பணி நிறைவேற்றப்பட்டு திருக்குட நன்னீராட்டு நிகழ்ந்தது. இப்ப போய் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த கோயில் மட்டும் கருங்கல் தான். அங்கே 2 நிகழ்ச்சிகள் நடந்தன. சிவபெருமானுடைய திருவருள், அம்பாளுடைய திருவருள். ஒண்ணு ஞாபகம் வச்சுட்டு, சிவபெருமான் வரலாறுனாலே அம்பாள் காரணம். அருளுக்கு அம்பாள் இல்லை. சிவம் வேறு, அருள் வேறு அல்ல. இவருக்கு குழந்தை, முதல்ல ஒரு குழந்தை. அது ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னு கேட்டா, முதல் தாரன் கல்யாணம் பண்ணினாங்க இந்த செல்வன் செட்டியார். 2 பெண் குழந்தை, ஆண் வாரிசு கிடையாது. கவலைப்பட்டேன். பக்கத்துல இருந்து சொந்தக்காரங்க ஒரு பையனை ஸ்ரீகாரம் தரலாமா ஏற்பாடு பண்ணார். இவருடைய நண்பர் ஒரு பெரிய ஜோசியர், கெட்டிக்கார ஜோசியர். பணத்துக்காக ஜோசியம் பார்க்கிறவர் இல்லை. அவர் இவர் ஜாதகத்தை பார்த்தார். இன்னொரு தாரம் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய குழந்தை வரும். காரக்குடியில போய் 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணிவிட்டேன். 3 ஆண் குழந்தை, 5 பெண் குழந்தை, 8 பிள்ளை பிறந்துச்சு. எப்படி இருக்கு? அந்த தாரத்துல 2 ஆக மொத்தம் 10 டிக்கெட். அந்த வீட்டுக்கு ஒரு விசேஷம்னு போனா சொந்தக்காரங்கள 100 பேர் இருப்பாங்க. எல்லாம் நெருங்கின சொந்தம். 10 டிக்கெட் தேவகோட்டை. அந்த 3வது பையன் தான் தேவகோட்டையில அண்ணாமலை கல்லூரி, அண்ணாமலை செட்டியாருக்கும் பேரு, சேவுகன் அண்ணாமலை கல்லூரி அப்படின்னு ஒரு கல்லூரியை கட்டினவர் அந்த 3வது பையன். அது ஒரு பையன். இந்த மூத்தவர் திருப்பணியை பண்ணி முடிச்சார். திருப்பணி பண்றதுக்கு அப்பா காலத்துல 2 நிகழ்ச்சி நடந்தது. அதை சொல்ல வரேன். முதல் நிகழ்ச்சி, முதல்ல ஒரு ஆண் குழந்தை பிறந்துருச்சு. இவர் அதுக்கப்புறம் ஒரு ஆண் குழந்தை இருக்கு, இன்னொரு ஆண் குழந்தை. ஒத்த பிள்ளையின் பிள்ளை இல்லை, ஒத்தி வச்ச காணியின் காணி இல்லை. அந்த காலத்து பழக்கம். ஒத்த பிள்ளை இல்லையா, ஸ்மார்ட் கேஜ் பண்ணனால நமக்கு இல்லையா, எடுத்துட்டு விட்டு வாங்கினான். ஒத்தி வச்ச காணியின் காணி இல்லை, ஒத்த பிள்ளையும் பிள்ளை இல்லை. அம்மா இன்னொரு பிள்ளை வேணும். ஒரு குழந்தை பிறந்து, ஆண் குழந்தை. பேரு வச்சார் பஞ்சநதம். நதியில 6, பஞ்சன்னா 5, 5 ஐயாறுங்கிறது தமிழ், பஞ்சநதம்ங்கிறது வடமொழி. பெருமானுக்கு பேரு பஞ்சநதீஸ்வரன். அவ்வளவுதானே? தமிழ்ல 5 குழந்தைக்கு பஞ்சநதம் பேர் வச்சார். ஒரு நாள் இந்த பையன் காணாம போயிட்டு, இவர் திருப்பணி வேலை பார்த்துட்டு இருக்கார். திருப்பணிக்கு ஒரு வீடு, அந்த வீட்டுல இருக்காங்க. பையனை காணும், எங்கெங்கயோ தேடுறாங்க. முதல் நாள் காலையில போன பையன், ராத்திரி 8 மணி 9 மணி யாரோ ஒருத்தர் தாடி மீசையோட வர பையனை கொண்டாந்து வீட்டுல ஒப்படைச்சார். ஒரு பார்வை பார்த்தார், மறைஞ்சிட்டேன். செட்டியார் சொல்றார், பஞ்சநதீஸ்வரர் தான் கொண்டாந்து. இந்த பையனை யாரு கூட்டி போனானோ எப்படியோ அடையாளம் தெரியல, ஆனா கடவுள் கொண்டாந்து போயிட்டார். அது இருக்கட்டும். இன்னொரு செய்தி, அது ரொம்ப முக்கியமா சொல்லணும். திருப்பணி வேலை நடந்துகிட்டே இருக்கு. கருங்கல் திருப்பணி மறக்காது.
மேல வெளிநாட்டுல இருந்து வர்ற மாதிரி வடநாட்டுல இருந்து கருங்கல் வந்து செட்டியார் தன்னுடைய வீட்டுல பாத்ரூமுக்கு குளிக்க போனார். இவ்வளவு அகலத்துக்கு ஒரு கருங்கல் கிடைக்கும். எப்படி கோயில் திருப்பணிக்கு வாங்கின கருங்கல் இங்கே எப்படி வரலாம்? கூப்பிடுவதிய சிந்தி வந்து அது எப்படி கோயில் திருப்பணிக்கு வாங்கின கருங்கல் கோயில்ல இல்லாம எங்க வீட்டு குடியலறைக்கு வந்ததே எப்படி வந்தது? இல்ல, அது பயன்படாத கருங்கல். பயன்படுவா இல்லையான்னு கேட்கல. கோயில்ல இருந்து அது எப்படி வந்தது? நான் தான் கொடுத்தேன். யாரு கேட்டா? ஆட்சி கேட்காங்க. இந்த இரண்டாம் தாரத்தில் சம்சாரம், இரண்டாம் தாரம் மறந்துடாது. அதுக்கு ராஜ மரியாதை இயல்புதானே. அதுவும் 8 யோசிக்க. இரண்டாம் தாரம் கூப்பிடாத ஆட்சி வந்து ஒரு பார்வை வந்து, நான் புண்ணியத்துக்காக திருப்பணி பண்றேன், நீ பாவத்தை சுமந்து இந்த கல்லை கொண்டாந்து வச்சிருக்கேன். சிவன் திருப்பணி விபூதி கூட 2வது முறை வாங்கக்கூடாது. சிவன் கோயில்ல திருநீரு கூட 2வது முறை வாங்கக்கூடாது. நம்ம மூட்டை கணக்க பிரசாரம் வாங்கிட்டு போறோம். ஞாபகம் வச்சு நெஞ்சிலிருந்து எடுத்துட்டு போறோம். வேற சண்டை வட்டா கட்டிட்டு போறோம். அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். எங்க இந்தியாவில இப்போ கோயிலையே கட்டி இழுக்கிறாங்க. கவுரந்து இல்லைன்னா கட்டி அவன் இழுத்து கொண்டு போய் எங்கெங்கயோ சேர்த்திருப்பான். 47,000 கோயிலும் காணாம போயிருக்கு. என்ன சொல்ற? கருங்கல்ல கொண்டு அங்க வை, எடுத்துக்கிட்டு அங்க வச்சாச்சு. இந்த மஞ்சள் உரைக்கிறதுக்காக வாங்கி அந்த காலத்துல முகத்துக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற ஒரு கெட்ட வழக்கம். மஞ்சள் பூசினா எந்த வியாதியும் வராது. இது கெட்ட வழக்கம். டாக்டரை காப்பாற்ற வேண்டாம். மஞ்சள் பூசாம இருந்தால்தான் டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர் பணம் கிடைக்கும். ஒரு மருந்து சீட்டு கொடுப்பாரு, மருந்து கடைக்காரனுக்கு பணம் கிடைக்கும். இவ்வளவு பேருக்கும் பணம் கிடைக்கிறது கெட்டுதான் போயிருக்கோம். அந்த ஆட்சி மஞ்சள் பூசம், மஞ்சள் உதைக்கிறதுக்கு இந்த கல்வியை எடுத்துட்டு போச்சு. ஸ்தபதிக்கு திட்டு, ஆட்சிக்கு திட்டு, கொண்டே போடு. சிவன் சொத்து குலநாசம். இன்னைக்கு இங்க தமிழ்நாட்டுல அத்தனை கோயில்லையும் இந்த கதையை எழுதி போற நடந்த நிகழ்ச்சி. ஒரு 100 வருஷத்துக்குள்ள தேவகோட்டை நான் பேரு முதற்கொண்டு சொல்லிட்டேன். ஐயா தேவகோட்டை பேரு முதற்கொண்டு சொல்லிட்டேன். சின்னன் சேருடன் சேர்ப்பினார். அவர் காலத்துக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அவருக்கு 3 ஆண் குழந்தை என்று சொன்னேன். கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு யானை மேல 3 ஆண் குழந்தையவன் ஏற்றி உட்கார வச்சு சாமிக்கு பின்னாலே ஊர்வலம் விட்டார். தருமபுர ஆதீனம் 25வது மகா சன்னிதானம். இப்ப இருக்கவர் 27வது மகா சன்னிதானம். இதெல்லாம் எந்த ஊர்? நம்முடைய திருவையாறு கோயிலுக்குள்ள போறோம். முதல் மண்டபம் மரகதலிங்கம், ஸ்படிகலிங்கம், அம்பாள் தன்னைத்தான் பூசித்த மூர்த்தி. அது யாரு? இந்த கதை சொன்னா ஐயாரதனில் சைவநாதனம். அவருக்கு பேர் என்ன? தன்னைத்தான் பூசித்த மூர்த்தி. சித்திர மாசம் ஆயிரம் நட்சத்திரம் 2 சிவலிங்கம். 2 சிவலிங்கம் யாரு? ஒண்ணு ஒரிஜினல் அர்ச்சகர், இன்னொன்னு நம்ம சிவபெருமான் அர்ச்சகர். 2 சிவலிங்கம், 2க்கும் வழிபாடு நடக்குது. சண்டீஸ்வர் சந்நிதி, பஞ்சநதீஸ்வரர், சுயம்பு மூர்த்தி. பெருமான் சுயம்பு மூர்த்தி. சூலம் குறிக்கப்பட்டிருக்கிறது. உள்ள பூஜைக்கு அவங்கதான் போவாங்க. தொடக்கூடாது சாமியை. அதுக்கு அபிஷேகம் கிடையாது. புனுகு மட்டும் சாத்தப்படும். சப்தஸ்தான திருவிழாவில இந்த இடத்துக்கு முக்கியமான மதிப்பு உண்டு. இன்னும் ஒரு செய்தி நான் சொல்லணும். மகாலட்சுமி பூஜை பண்ணின திருத்தலம் ஐயாவும். ஐயாக்கிலே அப்பாளுக்கு பேரு பரம்பரத்த நாயகி. இந்த ஒருத்தர் கும்பாபிஷேகம் பண்ணாருன்னு சொன்னா
அவருடைய பிள்ளை மெய்யப்ப செட்டியார் அறம்பணத்த நாயகி பதிகம் அப்படின்னு ஒரு பதிகம் 10 பாட்டு. இந்த அம்பாள் கற்கோயிலும் கட்டி அம்பாளுக்கு ஒரு சொற்கோயிலும் கட்டி இருக்கிறார்கள். அங்க போய் அந்த அம்பாள் சன்னதியில நின்று அருமையாக இப்ப கும்பாபிஷேகம் நடந்துச்சு. திருப்பணிக்கு வேலை பார்க்கணும். சிற்பிகள் வந்தார்கள். எல்லாத்துக்கும் திருப்பணி பண்ணணும். இந்த கருங்கல் திருப்பணி தூசிய தட்டுனா போதும், வேற திருப்பணி வேண்டும். அவங்களுடைய திருத்தம் செய்வன திருந்த செய். தூசிய தட்டுனா போதும். நம்ம கோயில் உத்தரகாளியம்மன் கோயில் இப்ப 2027 கும்பாபிஷேகம் எல்லாம் நல்லா இருக்கு. இப்ப பண்ணா கூட சுத்தமாத்தான் இருக்கு. தூசிய தட்டுனா போதும் போது நல்லா இருக்கு. நம்ம மெயின்டைன் பண்றதெல்லாம் அந்த கோயில்ல இன்னைக்கும் அம்பாளுடைய சந்நிதி மிக அற்புதமான சந்நிதி. பச்சையப்ப முதலியார் இங்க வந்தார். எங்க வந்தார்? திருவையாற்றுக்கு வந்தார். கேள்விப்பட்டிருக்கீங்களா அவரை பத்தி? அவரு நான் அந்த கல்லூரியில படிச்சேனே, பச்சையப்பாஸ் காலேஜில் 2 வருஷம் படிச்சேன். எம்காம் படிச்சேன். மெட்ராஸுக்கு உள்ள 3 கல்லூரிகளை பத்தி அந்த காலத்துல சொல்லுவாங்க. ஒரு கல்லூரி பிரசிடென்சி காலேஜ், மாநில கல்லூரி, அவங்க எல்லாம் கொஞ்சம் பெரிய ஆளு, அதுக்கு மதிப்பு ரொம்ப அதிகம். 2வது லயோலா கல்லூரி, அது சாமியார்கள். 3வது எல்லாருக்கும் சீட்டு கொடுக்கிற பச்சையப்பாஸ் காலேஜ். பையன் வந்தா பச்சையப்பாஸ் காலேஜ் பிரின்சிபல் கேட்பாரு, கேட்டா மார்க் என்ன மார்க் வாங்கியிருக்கேன்? 600க்கு 300 வா உட்காரு, நீ தான் நமக்கு. 600க்கு 500 ஆத்து கக்கரையில இருக்கு, பாவாடை பண்ற சாமியார்கள் அங்க வா. லயோலா காலேஜில மார்க் வாங்கி அங்க வந்துடும். இந்த ஒன்னத்துக்கு லாயத்தில்லாத எல்லாரையும் கொண்டாந்து எங்கே சேர்த்தாங்க? பச்சையப்பாஸ் காலேஜ். அதனால அந்த காலத்துல என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பிரசிடென்சி காலேஜில படிக்கிறவங்க எல்லாம் யாரு? பிரின்சஸ் ஆஃப் பிரசிடென்சி. பிரின்ஸ்னா இளவரசன். லயோலா சிரேஃப் ஆஃப் லயோலா. ஆமா, சாமியார் பார்த்தாருன்னா அவங்க தான் சொன்ன அடிமையா இருந்தார். பச்சையப்பாஸ் ரோக்சர் பச்சையப்பாஸ் ஒரு அயோக்கிய ரோக்சர் பச்சையப்பாஸ். பின்னால பச்சையப்பன் கல்லூரியில படிச்சவங்க தமிழ்ல பெரிய ஆளாயிட்டு ரொம்ப பேர். ஆசாஞான சம்பந்தம், அன்பழகன், தோமுட்டி, பரமசிவானந்தம், டாக்டர் கு வரதராஜன் படிச்ச உடனே மாத்திட்டேன். பச்சையப்பன் கல்லூரி படிக்கட்டு தமிழ் பாடம். நம்ம ஊர்ல அப்படித்தானே? பச்சையப்பன் கல்லூரி படிக்கட்டு தமிழ் பாடம். வாசப்படி கூட தமிழ் பாடலாம். அது ஒரு மக்கள். இந்த பச்சையப்பாஸ் காலேஜை உண்டாக்கினது ஒரு வக்கீல், நார்டன் அவருக்கு பேர், ஜார்ஜ் நார்டன். பச்சையப்ப முதலியார் பாண்டிச்சேரி பக்கத்துல ஒரு துவிபாஷின்னா தெரியுமா? மொழிபெயர்ப்பாளர். அந்த காலம் பிரெஞ்சில சொல்றத இவர் தமிழ்ல மொழிபெயர்ப்பார். நம்மால தமிழ்ல சொல்றத பிரெஞ்சில மொழிபெயர்த்து நீதிபதிக்கு சொல்லுவார். மெட்ராஸா இருந்தா இங்கிலீஷ் கொடுத்தார். 2 மொழி படிச்சவர் யாரு? பச்சையப்ப முதலியார். இந்த துவிபாஷியா இருந்ததுல ஏகப்பட்ட பணம் சம்பாதிச்சுட்டார். 2 சம்சாரம் குழந்தை குட்டி கிடையாது. கண்ட வாகன பணம். அந்த காலத்துல தங்கத்துல கொடுப்பாங்களாம் சம்பளம். தங்கத்துல நீங்க தங்கம்னு பேர் வச்சாலே பறந்து. ஆமாங்க, இந்தியாவில ஒரு பவுன் 1 லட்சம் ரூபாய். ஒரு அரை பவுன் மோதிரம் போட்டிருந்தா 50,000. ஐயோ, நெகத்தையும் இல்ல, விரலையே வெட்டி கொடுத்து இன்னைக்கு விலை. அந்த காலம் தங்கத்துல சம்பளம் கொடுத்தாங்க. பச்சையப்ப முதலியார் தங்க காசை மூட்டை கட்டி வச்சிருந்தாங்க. அம்மா வேற செலவு கிடையாது. 2 சம்சாரம்.
இறந்து போயிட்டாங்க. கோர்ட்டுல கேஸ் ஆயிடுச்சு. அந்த பக்கம் இந்த பக்கம் என்னென்னமோ கிட்டத்தட்ட 50-60 வருஷம் கேஸ் நடந்தது. ஜார்ஜ் நார்டன் ஒருத்தர் வக்கீலாக அவர் பார்த்து கடைசியா ஒரு ஒழுங்கு பண்ணி கொடுக்க வேண்டியதை கொடுத்து பார்த்தா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் குரோர்ஸ் பேங்க்ல பணம் கிடைக்கும். என்ன பண்ணுறது? பச்சையப்ப முதலியார் உயிர் எழுதி வச்சிருக்க. இப்பதான் கண்டுபிடிக்கிறது. உயிரில என்ன எழுதியிருக்கு தெரியுமா? இந்தந்த கோயிலுக்கு இத்தனை ரூபா கொடுக்கணும். சிதம்பரம் கோயிலுக்கு ட்ரஸ்ட் பண்ணிட்ட. ராமேஸ்வரம் போய் பாருங்க, கல்வெட்டு இருக்கு அவ்வளவு. ராமேஸ்வரம் கோயிலுக்கு 1 லட்சம் வராகன். 1 லட்சம் வராகன்னு தெரியுமா? ஒரு வராகன்னா 3000 ரூபா. 1 லட்சம் வராகன்னா 3 லட்சம். அப்ப 1850 விட்டு 3 லட்சம். எவ்வளவு சொத்து? அப்படி எல்லா இடத்திலையும் எழுதினாரா திருவையாற்றுக்கு இல்லை. இதெல்லாம் பல பேருக்கு தெரியாது. நான் ஒன்னா கண்டுபிடிச்சு எழுதி வச்சேன். பச்சையப்ப முதலியார் வந்தாரா திருவையாற்றுல 3 காரியம் பண்ண. ஒண்ணு, சாமிக்கு அம்பாளுக்கு நித்தியப்படி கட்டளை பூஜைகள் ஒழுங்காக நடக்க வேண்டும். ஆலயத்தில் பூஜை தவறுமானால் அரசனுடைய ஆட்சி மாறும் போது. முன்னவனாக கோயில் பூசைகள் முற்றிடில் மன்னருக்கு தீங்குள வாரி வளம் கொன்றும் கண்ணம் களவு மிகுந்திடும் காசினி என்னரும் நந்தி எடுத்துரைத்தானே. திருமோணம் திருமந்திரம். கோயில் எப்படி வேணாலும் போகட்டும்னு நினைக்கக்கூடாது. கோயில் நல்லா இருந்தா நம்மளும் நல்லா இருப்போம். கோயில் நல்லா இருந்தா ராஜாவும் நல்லா இருப்பார். பச்சையப்ப முதலியார் எழுதி வச்ச 1 நித்திய கட்டளை ஒழுங்கா நடக்கணும். 2 மதுரையில திருஞான சம்பந்தர் ஆதீனம் இருக்கு. பழைய ஆதீனம். அங்க இப்ப இருக்கிற சாமி 394வது பட்டம். அத்தனை பேர் வந்துட்டாங்க. ஞானசம்பந்தர் காலத்துல ஆரம்பிச்சு அந்த இடத்துல அன்னதானம் பண்ணணும். வர்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு. 3வது இந்து குழந்தைகளுக்கு. இந்துவிசம் இன்னைக்கு சொல்றானே இந்து இருந்துச்சாரு. இந்து மத குழந்தைகளுக்கு இந்து மத பாடத்தை சொல்லிக் கொடுக்க, ஆங்கில வழியிலும் சொல்லிக் கொடுக்க ஆசிரியரை வைத்து மத பாடங்கள் நம்முடைய மதம் எல்லோருக்கும் புரியும்படி செய்ய வேண்டும். இதுக்காக மதுரை கோயிலுக்கு 1 லட்சம் வராகன், ஐயாரப்பன் கோயிலுக்கு 1 லட்சம் வராகன். 1 லட்சம் வராகன்னா எவ்வளவு? 3 லட்சம் ரூபா. அப்ப இதெல்லாம் எப்பங்கிறீங்க? 1850 ஒட்டி கண்டுபிடிச்சு ஜார்ஜ் நார்டன் அவ்வளவு பண்ணின. இன்னும் பணம் கிடக்கு. காலேஜ் ஆரம்பிச்சு பச்சையப்ப முதலியார் ஆரம்பிக்கிறேன். வக்கீல் ஜார்ஜ் நார்டன் அவர் ஆரம்பிச்ச. இன்னைக்கும் அந்த பச்சையப்பாஸ் காலேஜில் போய் பாருங்க, ஒரு பெரிய முதலியார் சிலை காதுக்கு கீழே ஒருத்தர் நிற்பார். அவர் தான் ஜார்ஜ் நார்டன். ஒரு வக்கீல் அவர் ஆரம்பிச்சது. ஐயாரப்பன் கோயிலுக்கு எத்தனை 1 லட்சம் வராகன் கொடுத்து நித்திய கட்டளை வைத்தார். பழம்படுத்த நாயகிக்கும் அப்பர் குளம்னு ஒண்ணு. அதுக்கு அவர் காலத்திலே திருப்பணி செய்யப்பட்டது. அப்பர் குளம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கதான் ஆடி அமாவாசை அன்னைக்கு கைலாச காட்சி கிடைச்சு. அப்பர் குளம் அந்த இடம். இதெல்லாம் திருவையாற்றை பற்றிய பல செய்திகள். இன்னும் ஒரு செய்தி, அந்த 7 திருவிழா நடக்குது. அந்த நேரத்துல அந்த கோயிலுக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அத்தனை பேருக்கும் சாப்பாடு போடுறதுக்கு அந்த பகுதியிலே உள்ள பெருமக்கள் ட்ரஸ்ட் வச்சு ஓசியில இன்னைக்கு சாப்பாடு வேணும். கிளம்பிட்டாருன்னா 8 பல்லக்கு வரும்.
நான் ஒரு தரம் பார்த்திருக்கேன், முழுக்க போகல. அற்புதமா இருக்கும். ஒரு பள்ளக்கலை யாரு? நந்தியம்பெருமான் வருவார். திருவையாற்றுக்கு இவ்வளவு சிறப்பு. தனுசோடு சுப்பிரமணியர் இருப்பார். தனுசுன்னா என்ன? வில்லு. முருகன் என்னைக்கு வில்ல பிடிச்சார்? வேல் தானே. இன்னொரு ஊர்ல முருகன் வில்லோட இருக்க தெரியுமா? எந்த ஊரு? திருச்சாய்ப்பாடு. வில்லேந்திய வேலவர் பூநாளும் தோல் சுமக்க புகழ் நாமம் செவி கேட்க நானாடும் நவின்றேத்த பெறலாமே நன்றிலேயே சாய்காட்டம் பெருமாள். இன்னொரு ஊர்ல வில்லோட முருகன் இருப்பார். எந்த ஊர்? நிச்சயமா கண்டுபிடிக்க மாட்டீங்க. ஒரு ஊர்ல மரியாதை போற அடியாரு கண்டுபிடிச்சிட்டீங்க. எல்லா கோயில் திருவிழா ஆண்டவன்ல அடியாரு. தேர்தல யாரு வருவா? சிவபெருமான் வரமாட்டார், அடியார் தான் வருவார். திருப்பெருந்துறை மாணிக்க வாசகம் பெருமான் பார்த்தீங்கன்னா பூர யாரு வருவா? சிவபெருமான். சிவலிங்கம் கூட கிடையாது. ஆவுடையார் கோயில்ல சிவலிங்கம் கூட கிடையாது, ஆவுடை மட்டும்தான். அதனால அதுக்கு என்ன பேரு? ஆவுடையார் கோயில்னு பேரு. இன்னொன்னு தெரியுமா? அங்க சாமி நைவேத்தியம் எப்படி தெரியுமா? சிவலிங்கத்துக்கு முன்னால ஒரு பெரிய கல்லு, அதுல சாதம், வாழைக்காய், அதெல்லாம் சில கறிகள் எல்லாம் போட்டு கொட்டிடுவாங்க. சூடா ஆவி போ. அவர் ஆவி உடையார். அதான் ஆவுடையார். ஆவி உடையார். இன்னொன்னு ஆவுடை. அந்த கோயில் வழிபாடு முழுக்க யாருக்கு? மாணிக்க வாசகம் பெருமாள். அங்கே உள்ள நுழையிறது வலது பக்கத்துல வில்லோட முருகன் பெருமான் நிற்பார். இவன் போனா பாருங்க, வில்லேந்திய வேளாளர். இதெல்லாம் பஞ்சநதீஸ்வரர் பற்றிய செய்திகள். பஞ்சநதீஸ்வரர் கோயில்ல இன்னொரு செய்தி, சாமிக்கு அபிஷேகம் கிடையாதுன்னு அந்த ஆவுடைக்கு மட்டும் அபிஷேகம் நடந்து கொண்டே இருக்கிறது. மூலவர் நுழைவு வாயில இம்மையில் நன்மை தருவார் கோயில் மதுரையிடம் ஒன்று இருக்கு. அது என்ன? இம்மையில் நன்மை தருவார் கோயில். மீனாட்சிக்கு சொக்கநாதனுக்கு கல்யாணம் ஆச்சு. இது நம்மால் இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான். கல்யாணம் ஆனா மாப்பிள்ளையும் பொண்ணும் சிவன் கோயிலுக்கு போகணும். அவருதான் இங்கே வந்து நிற்கிறாங்க. சிவனும் அம்பாளும் தான் இங்கே வந்து நிற்கிறார். கல்யாணம் ஆனா சிவன் கோயிலுக்கு போகணும். சரி, புறப்படை. சிவபெருமானும் அம்பாளும் சிவன் கோயிலுக்கு போனாங்க. மதுரையிலே சொக்கலிங்க பெருமான் கோயில், அதுக்கு அடுத்தாப்புல மாசி வீதி. எந்த மாசி வீதி? மேல மாசி வீதி. மாசி வீதியில ஒரு கோயில், அதுக்கு பேரு இம்மையில் நன்மை தருவார். அங்க போய் சொக்கலிங்க பெருமானும் மீனாட்சியும் சாமி கும்பிட்டாங்க. அந்த கோயிலை பார்த்திருக்கீங்களா? சுபத்திர அம்பாள், சொக்கலிங்கம் பெருமான் முன்னால சிவலிங்கம். அதாவது நம்ம பின்னால இருந்து பார்க்கறது அர்த்தம். அவங்க அங்கே இருந்து பூஜை பண்றாங்க, நம்ம இங்கே இருந்து பார்க்கணும். அதனால எல்லாம் தலைகீழா இருக்கிற கோயில். அதுக்கு பேரு தெரியுமா? தன்னைத்தான் அருட்சித்த மூர்த்தி. இதே மாதிரி திருவையாற்றிலே ஆதிசைவர், அதுக்கு பேரு தன்னைத்தான் அர்ச்சித்த மூர்த்தி. இதெல்லாம் இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள். பக்தனுக்காக பரவன் செய்த ஒரு பயணம் இந்த ஆலயத்தில் நடத்தப்பட்டது. இதுல ஒரு நம்முடைய 11ஆம் திருமுறையில் ஒரு செய்தி, அதை மட்டும் சொல்லி பண்ணேன். திருமுறைகள் 12ல 11ஆம் திருமுறைக்கு ஒரு சிறப்பு. என்ன சிறப்பு? நிறைய பேர் பாடியிருக்காங்க. திருமுருகாற்றுப்படைய கூட அங்கு ஒன்றே வச்சாச்சு, நக்கீரர் பாடினார்.
அந்த 11ஆம் திருமுறையில ஐயடிகள் காணவர்போம் அப்படின்னு ஒரு பல்லவராஜா. அவரு ஒவ்வொரு கோயிலுக்கும் போறார். அந்தந்த கோயில்ல போய் வழிபாடு பண்ணி ஒவ்வொரு வெண்பா பாடுவார். திருவையாற்றுக்கு வந்தார், வெண்பா பாடினார். ஐயாறு வாயாறு வாயாமல். ஐயனா சளி, சளிப்படி கடைசி காலம், மூக்குல சளி, வாயில சளி கிடப்பான். ஐயாறு வாயாறு வாயாமல் நெஞ்சமே ஐயாறு வாயாறு அடையும். கடைசி காலத்திலே ஐயாறு வாயாறு வாயாமல் நெஞ்சமே ஐயாறு வாயாறு அடையும். இன்னொருத்தர் திருவையாற்றை பத்தி அருமையா பாடினவர். ஐயாறு வந்து வா என்னை படைச்சு படைச்சு குருமா கை ஓச்சு வச்சு என்னை எரிச்சு எரிச்சு பூமியெல்லாம் நெருப்பா போச்சு. இந்த மண்ணுல தனபாரம், அந்த வானத்தில புகையாரம் பண்ணி பண்ணி குருமாவுடைய கை ஒன்று வச்சா அந்த ஆளு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அவன் எத்தனை பேருக்கு எடுத்திருப்பான்? அப்பா நான் நடந்து நடந்து கால் குடிச்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் காப்பாற்ற மாட்டியா? பிறவி போதும், என் கணக்க முடிச்சிருப்பா. திருவையாற்றில போய் பாடுறாங்க. யாரு? பட்டிதம். ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அதுக்கப்புறம் திருவையாற்றுக்கு போற கடைசிக்கு முன்னாடி பத்திரகிரியார்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு ராஜா. அவரும் சன்னியாசி ஆயிட்டார். நான் அந்த கதைக்கெல்லாம் போன நேரம் ஆயிடும். அவரும் சன்னியாசி ஆயிட்டார். சன்னியாசி ஆன உடனே பட்டணத்தார் என்ன சொன்னார்? நீ திருவிடமருதூர்ல போய் இரு. அந்த மகாராஜம் உடனே சன்னியாசி ஆனவர் பொண்டாட்டிக்கு சொல்லல, பிள்ளைக்கு சொல்லல, நேரம் சன்னியாசி வந்துட்டார். திருவிடமருதூர் மேலக்கோபுர வாசல்ல அவரு, பட்டணத்தார் இருந்தார் கீழக்கோபுர வாசல்ல. பட்டணத்தார் சுத்த சன்னியாசி, எங்கேயும் போய் பிச்சை கேட்க மாட்டார். கொண்டாந்து போட்டா சாப்பிடலை, இல்ல அன்னைக்கு பட்டினி. இருக்குமிடம் தேடி என் பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்மை பெருக்க அழைத்தாலும் போகேன் அரணே என் தேகம் இழைத்தாலும் போகேன். எங்கேயும் போக மாட்டேன், இருக்கிறதுக்கு சாப்பாடு வந்தா உண்டு. இப்படி வாழ்ந்த பட்டினத்தார். இந்த பத்திரகிரி மகாராஜா ஒரு திருவோடு கொண்டு அதுல சோறு வாங்குவார், பட்டினத்தார்கிட்ட நீட்டுவார். அவர் 3 கவலம் சாப்பிடுவார். சன்னியாசி அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா சம்சாரி ஆயிடுவான். இப்ப புரியுதா ஏன் ரொம்ப சன்னியாசி சம்சாரியால சாப்பாட்டை கட்டுப்படுத்தான். காஞ்சி பரமாச்சாரிய சுவாமிகள், 100 ஆண்டு வாழ்ந்த சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 3 கவலம் தான் சாப்பிடுவார். அதுவும் பொறி, நம்மள மாதிரி பாயாசம் இல்லை. 3 கவலம் இவரு. அப்புறம் பத்திரகிரியார் அவர் ஒரு 3 கவலம். இன்னும் சோறு மிச்சி போச்சு. அந்த காலத்தை நிறைய போட்டுட்டாங்க, மிச்சி போச்சு. ஒரு நாய் வந்து மிச்சத்தை நாய்க்கு போட்டாங்க, நாய் சாப்பிட்டுச்சு. இப்படியே கொஞ்ச காலம் போச்சு. சிவபெருமான் அங்கிருந்து புறப்பட்டார். கதையை முடிக்கணும். புறப்பட்டாரா, நேர பட்டணத்தார்கிட்ட வந்தார். சாமி பசிக்குது. எப்ப? மத்தியானம் 2 மணிக்கு. இவரு நான் சன்னியாசி, என்கிட்ட ஒண்ணும் கிடையாது. இந்த மேலக்கோபுர வாசலுக்கு போ, ஒரு குடும்பி இருக்கிறான். அவன் தென்களே. குடும்பின்னா குடும்பத்தில் இருக்கிறவர் அர்த்தம், சம்சாரின்னு அர்த்தம். குடும்பி இருக்கிறான். இங்க வந்தாரா, கீழக்கோபுர வாசலுக்கு போனேன். அங்க ஒருத்தர் இருக்காரு, சோறு வேணும்னு சோறு வேணும்னு கேட்டேன். மேலக்கோபுர வாசலுக்கு போ, ஒரு குடும்பி இருக்கிறாரு. அந்த குடும்பி நீங்க தானா? என்ன போய் சம்சாரின்னு குருநாதர் சொல்லிட்டாரு.
குருநாதர் சொன்னா அதுல தப்பு இருக்காது. அப்படி நம்பிக்கை. அப்போ அவர்கிட்ட இல்லாதது என்கிட்ட என்ன இருக்கு? இந்த நாய், இந்த திருவோடு. திருவோட்டை தூக்கி நாய் மண்டையில போட்டாரு. திருவோடும் உடைஞ்சு போச்சு, நாய் இறந்து போச்சு. என்ன அர்த்தம்? சன்னியாசி திருவோடு கூட வைத்துக் கொள்ள கூடாது. திருவோடு வச்சு சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டு மிச்சத்துல தண்ணிய ஊத்தி ராத்திரிக்கு ஆகும்னு எவன் வைக்கிறானோ அவன் சம்சாரி, அவன் சன்னியாசி ஆன போச்சு. ஓடு போச்சு, நாய் கையில பிடிச்சு. அவருக்கு 3 கவனம், இவருக்கு 3 கவனம் துணிஞ்சு போச்சு. 12 வருஷம் ஓடிடுச்சு. காசி ராஜா பொண்ணை கூட்டிக்கிட்டு வர்ற. பொண்ணு பத்திரகிரியார் காலில் விடுத்து, யாரு நீ? என்ன தெரியலையா? அம்மா தெரியலையே. உங்க எச்சில சாப்பிட்ட நாய். இப்போ காசி ராஜா வீட்டுல பொண்ணா பிறந்திருக்கிறேன். காசி ராஜா என்ன சொல்றாரு? இந்த பொண்ணு கல்யாணம் தீர்மானம் பண்ணது, உங்களுடைய அடிமை உங்க கால் நம்புகிறேங்கிறா, அதான் கூட்டிக்கிட்டு வந்தேன். என்னடா ரொம்ப போச்சு. அன்னைக்கு ஒரு ஒரு திருவோடும் ஒரு நாய்ங்க நம்மளை சம்சாரி ஆக்கிடுச்சு. இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு நான் போனா என்ன ஆச்சு? அப்படி பாக்குறேன். ஒரு நாளா நீங்க தான் எனக்கு எல்லாம். உங்கள் எச்சிலை சாப்பிட்டவள். நேர பட்டணத்தார்கிட்ட போயிட்டார். சாமி என்ன கேட்டார் தெரியுமா? அதான் முக்கியம். உங்கள் எச்சிலை சாப்பிட்ட நாய்க்கு பிறவி வரலாமா? ஒரு விலை வந்துருச்சு. நாம நினைக்கிறோம் ராஜாவுக்கு கொண்டு, அது அப்புதானே. பிறவி துன்பம் தானே ஐயா. எங்க பிறந்தா என்ன? ராஜா வீட்டுல பிறந்தாலும் துன்பம் துன்பம் தானே. துன்பம் இல்லாம இருக்க முடியுமா? உங்க எச்சிலை சாப்பிட்ட நாய்க்கும் பிறவி வரலாமா? பட்டினத்தார் பார்த்தார். எனக்கு ஒண்ணும் தெரியலப்பா. குருநாதரை கேட்போம். திருவிடமருதூர் மகாலிங்கம் உள்ள போனார். பெருமானே, இந்த நாய்க்கு பிறவி வரலாமா? ஒரு ஜோதி உண்டாயிற்று. பத்திரகிரியார், காசி ராஜா, நாய் அடியாள் எல்லாம் கலந்துட்டாங்க. பட்டினத்தார் மட்டும் பையன் பாஸ் பண்ணிட்டேன், வாத்தியார் கைதான். எப்படி? குருநாதா, நான் தானே நிற்கிறேன். பேய் கரும்பு எங்க தித்திக்குமோ அங்கே வா. கையில ஒரு பேய் கரும்பு முடிச்சுக்கிட்டாரா, நடக்கிறாரா, திருவையாற்றுக்கு வர்றாரு. இது அவர் மனநிலை எப்படி இருக்கும்? எப்போதுமையா ரொம்ப பாடுபட்டுட்டேன், எப்படியாவது சேர்த்துக்கணும். மண்ணு தணலாகணும். என்னை வச்சு எரிச்சு எரிச்சு மண்ணு பூரா வெப்பமா போச்சு. மண்ணும் தணலாற, வானும் புகையாற, ஆகாசம் பூரா புகையா போச்சு. அதுல இருந்து காப்பாற்றணும். எண்ணறிய தாயும் இடைப்பாற. எத்தனை அம்மா வயிற்றுல பிறந்திருப்பேன், அவங்களுக்கெல்லாம் இடைக்கும். கொஞ்சம் ஓய்வெடுத்து பண்ணும் அயன் கையாரம். என்னை படைச்சு படைச்சு குருமா எத்தனை கை? 4 முகம், 8 கையா? 2 கையா? 8 கைன்னு எங்கேயும் கிடையாது. எண்டோடு சொல்லிட்ட எண்டோடு முக்க நிர்மாணி. இந்த படைச்சு படைச்சு பெருமாகை ஓஞ்சி போச்சுல, அவனுக்கு ஓய்வு கொடுக்கணும். மண்ணும் தணலார, வானும் புகையார, எண்ணறிய தாய்மார் இடைக்குவார, பட்டமயன் கையாரமும் அடியேன் காலாரமும். நடந்து நடந்து கால் உருட்டி போச்சு, அடியேன் காலாரமும் கண்பார் ஐயா திருவையாரா. திருவையாத்துல போய் பெருமான் கண்டிருக்க மதுரைக்கு ஓடுனார். கடம்பவனம் இல்லை, கன்னிவனம். கடம்பவனத்தை கன்னிவனம்னு பாடினது பட்டினத்தார் மட்டுமே. கன்னிவனநாதா, கன்னிவனநாதா. கடைசியா திருவொற்றியூர்ல போய் அவருக்கு பேய் கரும்பு. கண்ணதாசன் எல்லா ஊரும் சுத்திட்டு
திருவொற்றியூர்ல ஒரு கவியரங்கத்துக்கு தலைமை தாங்கினார். அப்ப சொல்ற, பட்டினத்தார் எல்லா பகுதியையும் சுற்றி கொண்டு கடைசியாக திருவொற்றியூருக்கு வந்தார். நானும் திருவொற்றியூருக்கு வந்திருக்கிறேன். அதுக்கு 4 மாசம் அமெரிக்காவிலே சிகாகோவிலே அந்த ஆன்மா ஆண்டவனோடு 2 கலந்து. எப்படி கலந்தது? அங்கிருந்து ஒருத்தர் மீனாட்சி கோயில் அறங்காவலர் ஒரு தலைவர் குங்குமம் கொண்டு வர்ற, விபூதி கொண்டு வர்ற. கண்ணதாசன் விபூதிக்கு பூசி குங்குமத்தை வச்சுகிறார். அன்னைக்கு அந்த ஆன்மா மீனாட்சியின் திருவடியில் சேர்ந்து விட்டது. இவ்வளவு நேரம் நம்ம எந்த ஊர்ல இருந்தால் திருவையாற்றில இருந்தோம். இப்போ பத்திரமான் உங்களை பிளேன்ல ஏத்தி சிங்கப்பூர்ல கொண்டு அனுப்பி விட்டாச்சு. இது இந்த தலத்தை பத்தி ரொம்ப சொல்லணும், அம்பாளை பத்தி சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு பேச்சு. கிட்டத்தட்ட இது ஒரு திருத்தலம் பயணம். இப்ப நம்ம எங்க போய் கும்பிட்டா? ஐயாயிரம் போய் கும்பிட்டு காவேரியில குளிச்சான். கழித்து கலந்ததோ காதல் பேசும்போது காவிரி வாய் குளித்து தொழுது முன் நின்ற இப்பக்தரை போதில் செத்தேன் தெளித்து சுவை அமுதூட்டி அமரர்கள் சூடிருப்ப அழித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாறு அடித்தலமே. புரியுத பாட்டு? காவேரியில குளிச்சு ஐயாறு படம் கும்பிட்டா சுவை அமுது கிடைக்குமா? கிடைக்கும் போது சுவை அமுது ஊட்டி தேவர்களுக்கு பக்கத்துல உட்கார வச்சு பெருஞ்செல்வத்தை கொடுப்பாராம். அப்பர் சாமி கடித்து கலந்ததோ காதல் பேசும்போது காகிரிவாய் குடித்து தொழுது முன்னின்ற இப்பக்தரை ஓதில் சென்றே தெளித்து சுவையமுதூட்டி அமரர்கள் சூடிருப்ப அடித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தரமே. அதை சொல்லி ஐயாரனுடைய திருவடிகளை அறப்பணத்த நாயகியுடைய திருவடி தாமரைகளை வணங்கி இருந்து கேட்ட பெருமக்களுக்கெல்லாம் பொருந்திய தேசும் புகழும் முறையும் திருந்திய இன்பமும் செல்வமும் சேர்ந்த என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவல் என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமல சேவடிக்கு கைகூப்பி தெள்ளனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம்.